நான் என்னுடைய குழுவினரை அழைக்கின்றேன். இந்த எங்களுடைய விட்வா அமைப்பின் கௌரவ வைஸ் பிரசிடென்ட் உப தலைவர் ராமகிருஷ்ணன் பொன்ராஜ் மேடைக்கு வாங்க. டிப்யூட்டி பிரசிடென்ட் சந்திரன், நாகராஜ், மாரியப்பன், ஜெனரல் செக்ரட்டரி ஆண்டனி தோமஸ் இங்க வாங்க மேடைக்கு. ஜாயிண்ட் செக்ரட்டரி சகோதரி அனிதா நாகா, ட்ரெஷரர் பொருளாளர் ஆனந்தராஜ் மற்றும் லவ்லி ஆனந்த், யாத்திரன் வாங்க. எல்லோரையும் ஒன்றாக அழைக்க முடியாது, நாங்கள்லாம் சேர்ந்து எங்களுடைய கெஸ்ட்களை வெல்கம் பண்ணுவோம். ஓகே சார், எங்களுடைய அவர் சொன்ன மாதிரி மாபெரும் இசையமைப்பாளர். உண்மையில எனக்கு ஒரு ரொம்ப ப்ரே பண்ணினேன் இறைவன்கிட்ட. நான் இறை நம்பிக்கை அதிகம் சார். மரத்திலிருந்து விழுவுகளை இலை கூட இறைவன் அழைத்தான் விழுதாண்டு நம்புறவன். ரொம்ப ப்ரே பண்ணினேன், கவலைப்பட்டேன். இந்த மாநாட்டுக்கு யாரு நம்மளோட விட்வா சாங்க ரிலீஸ் பண்ற யாரு? உண்மையிலே சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை நடிக்க வைக்கத்தான் நான் 10 வருஷமா பிரார்த்தனை செஞ்சு இருந்தேன். பயத்துல அவர்கிட்ட கேட்கவும் இல்லை, அவருடைய அண்ணன்கிட்ட போனேன். இறைவன் உங்களையும் என்னையும் படைத்த இறைவன் ஓகே சொல்லி யாருக்குமே நடிக்காத சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அண்ணன் சத்யநாதன் சார் எனக்கு நடிக்க வந்தாரு. உங்களுடைய பேரரசு சார், என்னுடைய அன்புக்குரிய இயக்குனர், எனக்கு அவர் ஒரு குரு. நான் அவரை சொல்லியிருக்கிறேன் எப்படி குருண்டு. திருடி 7 நாள் அவர்கிட்ட நான் பயிற்சி எடுத்திருக்கேன், அவருக்கு தெரியாம பழனி படத்துல. அவர் கூட கேட்டார், எப்படி நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அண்ணன் சத்யநாதன் சார் எப்படி நடிக்க வச்சீங்க, என்ன மேஜிக், என்ன மந்திரம் தந்தீங்க பாவச்சின்னு சொல்லி மாம்பழத்துடைய ஓடியில் வச்சு சொன்னார். ஸோ அது மாதிரி ஏதோ இறைவனுடைய அருள் செயல் சார் வந்திருக்கிறார். இவர் 4 முகத்தில் 4 வடிவத்தில் என்னை தருகிறார். எங்களுடைய இசைஞானி இளையராஜாவின் தம்பியாக தெரிகிறார். வெங்கட் பிரபல இயக்குனர், அவருடைய தந்தையாக அது ஒரு கலரில் தெரிகின்றார். நான் ரொம்ப நேசிக்கின்ற பிரேம்ஜியினுடைய தந்தையாக தெரிகின்றார். அடுத்த இன்னொரு முகம் அவருக்கென்று தனி எங்களுடைய இசையமைப்பாளர் கங்கை அமரன் சார். இந்த 4 வடிவங்களை கொண்ட எங்களுடைய கௌரவ இசையமைப்பாளர் கங்கை ரோஸ் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். மாபெரும் இயக்குனர் அப்படியே வெல்கம் பண்ணுங்க. நான் பேசிட்டே இருக்கிறேன், டீம் போய் வெல்கம் பண்ணுங்க. நாங்க கொண்டாட சாமியா போடுங்க, பின்னாடி போடலாம். அடுத்தது என்னுடைய ஒரு குருதான். நான் சொன்ன களவில் திருட்டுத்தனமாக 7 நாள் கிட்டத்தட்ட அவரிடம் பயிற்சி வைத்து, அது அவருக்கே தெரியாது சார், இயக்குனர் பேரரசு அவர்களை, அதாவது நம்மளுடைய இயக்குனர் சங்க செயலாளர், தென்னிந்திய இயக்குனர் சங்க செயலாளராக இருக்கிறார், அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய இயக்குனர் சங்க தலைவர், வேற லெவல் படங்களை கொடுத்தவர், அவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், பாடலாசிரியர், என்னோல சொல்லிட்டு போகலாம் சார். ஆர்வி உதயகுமார் சார் அவர்களை இயக்குனர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்றார், அவரை மேடைக்கு அழைக்கின்றேன். ராஜன் சாரை முதலாக அழைக்க வேண்டிய நான் அப்படியே அந்த வரிசையில் அழைச்சிட்டேன். எங்களுடைய தயாரிப்பாளர், விநியோகஸ்தர் டிஸ்ட்ரிபியூட்டர் தங்க தலைவர் ராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். என்னுடைய அருமை நண்பர், நெருங்கிய நண்பர் மணிபாரதி இயக்குனர். தற்போது மல்லி சீரியல் போயிட்டு இருக்கும் சன் டிவியில 10:30 போகும் மல்லி சீரியலுடைய இயக்குனர். ஒரு 4-5 படங்களில் டைரக்ட் பண்ணியிருக்கின்றார். முதல் படமே ஏவிஎம் அவருடைய. எல்லாரும் உட்கார வைங்க அப்படியே. ரைட். எனது அருமை நண்பன், தொழிலதிபர், பெங்களூரை சேர்ந்த தக்ஷன், நான் மிகவும் நேசிக்கின்ற ஒரு நண்பன், பெங்களூரிலிருந்து இந்த விழாவுக்காகவே வந்திருக்கின்றார். தக்ஷன் அவர்களை வரவேற்கின்றேன். அன்புக்குரிய என்னுடைய இன்னொரு நெருங்கிய நண்பர், மெடிக்கல் நிறுவனம் ஒன்றின் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்
டக்குன்னு ஒரு கண்ணம் சில முகம் மாறிச்சு. எங்களுடைய அன்புக்குரிய PRO சங்க தலைவர் நேற்று கூட நான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேச முடியாம போய் கவலைப்பட்டுட்டு போறேன். ஐயோ சாரோட பேசலையா அப்படின்னு எங்களை இன்று வந்திருக்கிறார் விஜய் முரளி சார் அவர்களை முன்னாடி கலைக்கின்றேன். போஸ் வெங்கட் நடிகர் இன்னும் வரவில்லை, வருவதாக சொல்லியிருக்கின்றார். ரவி மரியா வில்ல நடிகர் வருவதாக சொல்லியிருக்கின்றார். இஸ்மாயில் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு 8-10 படங்களை தயாரிக்கின்றார். இஸ்மாயில் இயக்குனர், அவரை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த நீங்கள் பார்த்த பாடல் விட்பா பாடல், விட்பா விட்பா என்ற ஒரு பாடலை பார்த்திருப்பீர்கள். அந்த பாடலின் இசையமைப்பாளர் அவர் இலங்கை சேர்ந்தவர், இலங்கையில் பிரபல இசையமைப்பாளர் ஜமீல். எங்களுடைய இப்போது பாடினார், சற்று முன்னர் எங்களுடைய கங்கைவரன் சாருக்காக ஒரு பாடல் பாடினார். ஜமீல் அவர்களை மேடை கலைக்கின்றேன். அவர் ஒரு பாடகர். அடுத்ததாக விட்வா தயாரித்து முடிந்து அந்த படம் முடிந்து விட்டது. அதை பத்தி நான் பின்னாடி பேசுகின்றேன். அந்த படம், அதாவது கருப்பு உடன்படிக்கை படத்தினுடைய தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தியுள்ள எங்களுடைய பனங்குடி மணி அவர்களின் உறவினர்கள் நண்பர்களான சகோதரர் நண்பர் RM அர்ஜுனன், பாலயோகி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வெங்கடேசன் சகோதரர் அன்பு நண்பர் வெங்கடேசன், இவர்கள் 3 பேரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் சுஜித்ரா, நாம் சோழர்கள் அமைப்பின் கௌரவ செயலாளர், இன்டர்நேஷனல் சர்வதேச அமைப்பு நாம் சோழர்கள் அமைப்பின் செயலாளர் சுஜித்ரா, அவர் ஒரு டாக்டர், அவரை மேடைக்கு அழைக்கின்றோம். நாங்கள் மிகவும் சுருக்கமாகவும் அதே நேரமும் கலகலப்பாகவும் ஒரு சினிமா படம் பார்ப்பது போன்று இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றால் நாங்கள்லாம் சினிமாக்காரர்கள். ஒரு சின்ன அறிமுகம், என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கட்டாயம் கொடுக்க வேண்டும். என்னுடைய விட்வா உறுப்பினர்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. நான் இலங்கை சேர்ந்த ஒரு இலங்கை தமிழன். நான் இலங்கையிலே ஒரு புலனாய்வுத்துறை இன்ஸ்பெக்டர். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு புலனாய்வுத்துறை இருக்கும். இந்தியாவினுடைய ரா, அமெரிக்காவினுடைய CIA, இஸ்ரேலுடைய மொசாட், இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் இலங்கையினுடைய புலனாய்வுத்துறை NIB, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதனுடைய ஒரு இன்ஸ்பெக்டர் நான். அதிலிருந்து வெளியேறி விலகி சினிமா துறையில் நுழைந்து இறைவன் இந்த மேடையில் இங்கே அமர வைத்துள்ளான். மாம்பழத்தினடி என்னுடைய 6வது படம். 7வது படம் நாங்கள் விட்வா தயாரிக்க போற 1வது படத்தின் அறிமுகம் ஒன்று இருக்கின்றது. அந்த படத்தின் கதாநாயகனாக நாங்கள் பிரபலமான இலங்கையின் ஒரு தொலைக்காட்சியின் பிரபலமான ஒருவரை அறிமுகப்படுத்த போகின்றோம். விட்வா தயாரிக்கின்ற முதல் படம். ஒரு விஷயத்தை மட்டும் நான் வாக்களிக்க விரும்புகின்றேன். விட்வா என்ற அமைப்பிற்கூடாக நானே எல்லா படங்களையும் இயக்கப் போவதில்லை, அது சுயநலமாகிவிடும். நான் இயக்குனராக இயக்கும் ஒரு படம் விட்வாவை கூட என்றால் நான் நினைக்கின்றேன் ஒரு படம், அதாவது விட்வா தயாரிக்கின்ற முதல் படம். அந்த படம் என்ன என்று நாங்கள் அதனுடைய போஸ்டரை வெளியிடுவோம், அப்போது சொல்கின்றேன். ஏனென்றால் விட்வா ஒவ்வொரு வருடமும் 2 படங்களை தயாரிக்க போகின்றது. 10 படங்களை வெளியிட போகின்றது. மொத்தம் 12 படங்கள். சோ இந்த 2 படங்களை எங்களுடைய விட்வா அமைப்பில் இருந்து யாரோ 2 இயக்குனர்களை உருவாக்க போகின்றோம், 2 ப்ரொடியூசர்களை உருவாக்க போகின்றோம். சோ இவ்வாறு ஒவ்வொரு படத்திலும் பல வில்லன்களை உருவாக்க போகின்றோம், பல நடிகர்களை, பல கதாநாயகிகளை. எங்களால் முடிந்த வரை நாங்கள் ஒரு கூட்டணியாக இருந்து இந்த முயற்சிகளை நாங்கள் செய்ய போகின்றோம். இன்றைய திகதி வரைக்கும் கிட்டத்தட்ட 11,000 நெருங்கிவிட்டது விட்வாவினுடைய உறுப்பினர்கள். இந்த விட்வா உறுப்பினர்களில் 40 பேர், ஏற்கனவே 30 பேராக இருந்தது. எங்களுடைய சில தேவைகளின் காரணமாக 40 பேராக நாங்கள் அதிகரித்துள்ளோம். 40 பேர் இந்த அமைப்பினுடைய ஹைகமாண்ட்
உயர்ப்பிடத்தில் இருக்கின்றார்கள். 150 பேர் 150 மெம்பர்ஸ் செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். விட்ஃபாவுடைய சாதாரண மெம்பர்களாகவும் ஃபேன்ஸ் கிளப், அதாவது WFCM விட்ஃபா ஃபேன்ஸ் கிளப்ஸ் மெம்பர், ஃபேன் கிளப் மெம்பர், இதில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். இந்த வருட இறுதிக்குள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1000 பேர், 38,000 பேர் பிளஸ் 50,000 பேரை நாங்கள் இந்த அமைப்பிற்கு உள்வாங்குவோம். இதே பிரஸ் மீட்டிங் 2024 8ஆம் மாசம் 6ஆம் தேதி ஒரு பிரஸ் மீட்டிங்ல சேப்பாக்கம் பிரஸ் கிளப்ல தான் இந்த விட்ஃபாவை நாங்க அனௌன்ஸ் பண்ணினோம். அப்ப நிறைய மீடியாக்கள் கேட்டாங்க, இது உங்களுக்கு சாத்தியமா, நடக்குமா, நக்கலாகவும் பேசினாங்க சில மீடியாக்கள். அப்ப நான் சபதம் எடுத்தேன், சொன்னேன், எங்களுடைய முயற்சி தான் இது. இதை சரியாக்குவதும் இதை நடக்காமல் விடுவதும் படைத்தவனுடைய கையில் இருக்கின்றது. நாங்கள் முயற்சி செய்தோம். இன்று 10,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களோடு நாங்கள் இந்த இடத்தில் நிற்கின்றோம். எங்களுடைய மெம்பர்ஷிப் விட்ஃபாவுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் விட்ஃபா வெளியிடும் படங்களில் 50% 50% ஆஃபர் தியேட்டரில் படம் பார்ப்பதற்கு நாங்கள் கொடுக்க போகின்றோம். கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கும். 50% ஆஃபர் கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 லட்சம் மெம்பரை நாங்கள் உள்வாங்க இருக்கின்றோம் 3 வருடத்துக்குள். ஆனால் அப்படி இல்லை. உதாரணத்துக்கு ஒரு பெரிய படத்தை எடுத்துக்கொண்டால் சார், விஜய் டிவியில் டிவி சேனல் பேர் சொல்ல விரும்பல, லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க, 10 லட்சம் 15 லட்சம் கோடி கணக்கில். இதை நாங்கள் எங்களோட மெம்பர்ஸுக்கு கொடுக்குறோம். இப்ப தமிழ்நாடு முழுவதும் 50,000 பேர் எங்களோட மெம்பர்ஸ் இருக்காங்க வச்சுக்கொண்டு அதை நாங்கள் எடுத்துருவோம். நாங்க ஒவ்வொரு ஊரா போவோம், ஒவ்வொரு ஊரா டீமா போய் வீடு வீடா போய் சொல்லுவோம், எங்க மெம்பருக்கு வாங்க, சினிமாவில் புரட்சி ஏற்படுத்துறோம். நாங்கள் டீமா ஒர்க் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலும் இந்த வருட இறுதிக்குள் நிச்சயமாக நாங்கள் 40,000 பேரை உள்வாங்குவோம். சோ எங்களுடைய உறுப்பினர்கள் 40,000 பேரும் 40,000 ஸ்பீக்கர், இந்த இதோ ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அது போன்ற ஸ்பீக்கர்கள் 40,000. இவர்களுக்கு நாங்க 50% பணத்தை நாங்க ஆஃபர் கொடுத்தா முதல் நாளே எங்களுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகும். நம்பிக்கை சார், நடக்கிறது இறைவனுடைய கையில் இருக்கு. எங்களுடைய ப்ராஜெக்ட் இது, எங்களுடைய ப்ராஜெக்ட். ஒரு சகோதரன் ஆஃபர்ல டிக்கெட் எடுக்கிற சகோதரன், விட்ஃபா ஐடி வச்சுக்கிற சகோதரன், நண்பன், எங்களுடைய கலைஞன் பெருமையா சொல்லுவார், எனக்கு ஆஃபர்ல டிக்கெட் ஏக்கி நான் தியேட்டர்ல போய் 50% பார்ப்பேன். அது எப்படின்னு சில யோசிக்கலாம். அதுக்குரிய கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி அதை டிசைன் பண்ணி தியேட்டரோட பேசி அதுக்கான சூழ்நிலையை அதுக்குரிய செயற்பாட்டு திட்டங்களை நாங்கள் ஏற்படுத்துவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் தப்பாக சொல்லவில்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஸ்டார் விஜய், சூர்யா, இந்த மாதிரி ஸ்டாரை எடுத்துக்கொண்டால், அஜித், இவர்களுக்கு முதல் படம் முதல் டிக்கெட் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு கலைஞர், ஒரு ரசிகன் 2 மடங்கு 3 மடங்காக காசு அமௌண்ட் கொடுக்க வேண்டும். ஏன்னா முதல் நாள் டிக்கெட் 500 அப்படி அந்த ரேஞ்சில், அப்படித்தானே? ஸோ நாங்கள் அப்படி இல்லை. எங்கட முதல் படத்துல 50% ஆஃபர். அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அண்ணன் சத்யநாராயணன் சார் முதலாக நடித்த படத்தில் இருந்து ஆரம்பமாகின்றது. சோ யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எங்களுடைய முதல் படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பெயர் வரும். அவருடைய பெயர் வந்தே ஆக வேண்டும், வராமல் விடாது. ரஜினி சார் தடுத்தாலும் முடியாது. நீங்க மீடியாக்கள் எழுதி சொல்லலாம், ரஜினி சார் ஆசீர்வதித்து சம்மதித்து தான் அவருடைய அண்ணன் நடித்தார். என்னுடன் பேசி என்னுடைய ஸ்கிரிப்டை விரும்பி டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாசங்களுக்கு பிறகு தான் எங்களுக்கு அனுமதி கிடைத்தது. சோ விட்ஃபா வெளியிடும் முதல் படமே சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் படம் என்ற அந்த நேம், அந்த பெயரை வைத்தே நாங்கள் உலகம் முழுவதும் விட்ஃபாவை விதைத்து விட்டால் அது வளர்ந்து விடும். சோ இவ்வாறு ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் திட்டமிட்டு, கண்டிப்பாக விட்ஃபா மொக்கை படங்களை வெளியிடாது. விட்ஃபாவின் ஒரு குழு இருக்கின்றது, 40 பேர் கொண்ட ஹைகோமார்ட். இது குறைந்தது 25-30 பேர் படத்தை பார்ப்பார்கள். பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணித்தான் நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட வாங்க போறோம். மோசடி இல்லாமல் நேர்மையாக அவர்களுக்கு உதவி செய்ய போறோம். ஃபண்டு இல்ல சார், ஃபண்டு அந்த அளவுக்கு பெருசா இன்றைக்கு இல்லை. கருப்பு உடன்படிக்கை படம் உண்மையிலே என்னுடைய சொந்த படம், என்னுடைய தயாரிப்பு. அந்த படத்தை நான் விட்ஃபாவுக்கு டொனேட் பண்ணி உள்ளேன். ரொம்ப பெரிய கோர்ஸ் கணக்கில் எல்லாம் இல்லை, பொய் சொல்ல இல்லை, 80 லட்சத்தில் எடுத்த படம் சார். அந்த படத்தை நான் விட்ஃபாவுக்கு டொனேட் பண்ணியிருக்கின்றேன் முழுமையாக.
அந்த கருப்புடன்படி படத்துக்கு விட்வாவின் சகோதரர் ஒருவரை, விட்வாவில் உள்ள மெம்பர் ஒருவரை நாங்கள் ப்ரொடியூசராக டிக்ளேர் பண்றோம். நான் ப்ரொடியூசராக எனக்கு பெரிய ஒரு ஆசையும் இல்லை. நான் ப்ரொடியூசராக ஏற்கனவே 2-3 படம் ஹைலைட் பண்ணியாச்சு. ஸோ விட்வாவில் இருக்கிற ஒவ்வொரு சாதாரண குடிசையில் இருக்கிற கலைஞரை கூட நாங்கள் ப்ரொடியூசராக திட்டமிட்டிருக்கின்றோம். அது ஒரு வாழ்க்கை. எங்களுடைய பரம்பொழி மணி எங்க பரம்பொழி வாங்க உட்கார்ந்துக்கிறீங்க, வாங்க இங்க பேசுவோம். பரம்பொழி மணி அவர்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இல்லை, ஒரு சாதாரண ஒரு கலைஞர். நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா ஏதாவது படத்திலே என்று ஏங்கி கிடந்த ஒரு கலைஞர். சின்ன சின்ன படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்திருக்கின்றார். அவரை முன்னாள் ராணுவ வீரர். பல விடயங்களில் எங்களுக்கு பிடித்திருந்தது. சில விடயங்களில் பேச்சுவார்த்தையை நடத்தினோம். அவர் ஒரு சின்ன கன்ட்ரிபியூஷன், அவருடைய ஒத்துழைப்பையும் நல்கினார். அவரை இன்று நாங்கள் ப்ரொடியூசராக அலங்கரிக்க போகின்றோம். கருப்புடன்படிக்கை படத்திற்குறாக. அந்த கருப்புடன்படிக்கை படம் ரஜினி சார் நம்ம பாரதி ராஜா சாருடைய சினிமா கல்லூரியில் அந்த படத்தை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 75 ஸ்டூடெண்ட்ஸ் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து அந்த படத்தை பார்த்து எல்லாருமே என்னை கட்டி அணைச்சி வாழ்த்தி ரொம்ப ஃபீலிங்கான ஒரு படம். ஸோ அந்த படத்தை நம்பிக்கையுடன் நாங்கள் விட்வா கூடாக 2வது படமாக வெளியிடுகின்றோம். நானே தயாரிப்பாளராக இருக்க போவதில்லை, அதான் நான் ப்ரொமிஸ் பண்றேன் இந்த மேடையில். விட்வா தயாரிக்கின்ற முதல் படம் ஒரு படம் நேமை நாங்கள் வெளியிடுவோம் இப்போது கொஞ்ச நேரத்தில். அதற்கு பிறகு நான் என்னுடைய கலைஞர்கள் ஒவ்வொருத்தரையும் இயக்குநராக விரும்புகின்றேன். நானே எடுத்துக்கன்னு அப்படி இல்லை, அப்படி ஒரு மைண்ட் செட்ல நான் இல்லை. நான் எத்தனை நாளைக்கு இந்த பூமியில வாழப்போறோம்னு தெரியாது. நான் ஒரு தலைவராக, சர்வதேச தலைவராக இயங்கிக் கொண்டோம். நாங்கள் பல நல்ல கலைஞர்களை உருவாக்க இருக்கின்றோம். ஸோ நான் தப்பு சொல்லவில்லை, இந்த மேடையில் வைத்து பேச முடியாது. எங்களுடைய மெம்பர்ஷிப் கட்டணங்கள் என்பது கூட நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. வெரி சிம்பிள், ஒன்றுமே இல்லை, நத்திங். என்ன அதை ஏற்றுக்கொண்டீங்களா? ஜஸ்ட் ஒரு 200. ஸோ சார் 200 சார் எங்களோட மெம்பர்ஷிப். ஒரு ஐடென்டிக்கு ஒரு 100 போயிடும், எல்லாமே போயிடும் சார். நிர்வாக ஒர்க்குக்கே போதாது சார். தப்பா நினைச்சிடாதீங்க. இன்று நாங்கள் பிரியாணி சாப்பாடு கொடுக்கோம் சார். 200 எடுத்து எப்படி சார் கொடுக்கணும்? ஐடென்டி 100 போனா மனச்சாட்சியோடு நீங்கள் உங்க நண்பர்களை போய் செல்லுங்கள். சாப்பாடு போனோம்ன்ற ஒரு கன்செப்டை நாங்கள் உருவாக்கினோம். எங்களோட கலைஞர்கள் போட்டே ஆகணும். உடனே நண்பர் பழமொழி மணி வந்தார், வந்து சார் இவ்வளவு சொல்லணும், இவ்வளவு பட்ஜெட் போட்டோம், நான் பண்றேன் சார். இதுக்கு ஒரு வேலை, பணக்காரன் இல்லை, ஒரு வேலை. நான் திருப்பி சொன்னேன், நண்பா கஷ்டப்படாத, நாம அதை பார்த்துக்குவோம். இல்ல சார் எனக்கு ஒரு ஆசை, என்ன நீங்க ப்ரொடியூசரா அலங்கரிக்கிறீங்க, நான் இதை பண்ணணும், பண்ணியே ஆகணும் அப்படின்னு மொத்தம் கொண்டு கையில வச்சுட்டார். இந்த ஒரு கட்டாயம் இல்லாத சாப்பிட்டு போங்க, எல்லாருக்கும் தாராளம் அளிக்கின்றது. வெஜ் சாப்பாடும், பிரியாணி, சிக்கன் பிரியாணி. முஸ்லீம் சகோதரர்கள் கவலைப்படுத்தவில்லை. புகாரி ஹோட்டல் எடுத்துறியே வாங்க சார். என்னுடைய நடிகர், வில்லன் நடிகர், நான் பார்த்து பயந்திருக்கின்றேன். ரவி மதியாளர்களை அன்போடு அழைக்கின்றோம். வருவாரா என்று யோசிச்சுட்டே இருந்தா வந்துட்டாரு. எல்லா புகழும் எனக்கு. சோ நானே பேசிக்க ஒன்று இருக்க முடியாது. 2-3 வார்த்தைகளோடு நான் என்னுடைய பேச்சை முடிக்கின்றேன். இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் நான் வெல்கம் பண்ணிவிட்டேன். விட்வாவுடைய கொள்கைகள் நிறைய இருக்கின்றது சார், கொஞ்சம் கவனிக்கணும் எல்லாரும் ப்ளீஸ். நான் உங்களுடைய எல்லாரும் வாட்ஸ்அப்புக்கும் சார் விட்வாவினுடைய கொள்கை பிரகடனம் சட்ட திட்டங்கள்ல பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீங்க அதை பாருங்க சார். இவ்வளவு நேர்மையான ஒரு அமைப்பு இருக்குமா என்று. எந்த அளவுக்குண்டா இதுல ஃபவுண்டர் நான், தலைவர் நான். என்னை கூட இவர்கள் தூக்கி வீசக்கூடிய சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். ஹைகமாண்ட்ல இருக்கிற 40 பேரில் 3-2 பெரும்பான்மை, 3-2 பெரும்பான்மையோட என்னை வெளியிலே தூக்கி வீச முடியும். யாரும் தலைவர், செக்ரட்டரி, பொருளாளர் ஃப்ராடா இருந்தா கூட துணை செயலாளர் அல்லது துணைத் தலைவர் அல்லது ஜாயிண்ட் செக்ரட்டரி, இவர்கள் யாராவது ஒருவர் செயற்குழு 150 பேரை கூட்டி தலைவர், செயலாளர், பொருளாளர் ஃப்ராட் என்று சொல்லி 3-2 வாக்கெடுத்து இவர்களை வீச முடியும். யாரும் மோசடி செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு மிகவும் கடினமாக எங்களுடைய அமைப்பை நாங்கள் எழுதி வைத்துள்ளோம், பதிவு செய்து வைத்துள்ளோம், சட்டத்தை அசைன் பண்ணியுள்ளோம். சார் இது என்ன விஷயம் சொன்னா சார், என்ன லைட்டா சொல்லிக்கிறேன். எங்க அப்பா ஒரு சமூக சேவகர்,
ஒரு பெரிய காலேஜ் ஒன்றின் பெரிய காலேஜின் தலைவர், பல பொதுநல அமைப்புகளின் தலைவராக இருந்து எங்களுக்கு சொல்லி தந்ததெல்லாம், நீ மரணிக்கும் போது ஒரு 40 பேர் அழணும், சொந்தம் இல்லாதவர்கள். இது எங்க அப்பா எனக்கு சொல்லி தந்தது. சோ இது அப்படியே பிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப சினிமா துறை, நான் ஒரு போலீஸ் புலனாய்வுத்துறை இன்ஸ்பெக்டராக இருந்த ஸ்ரீலங்காவிலே, அதை விட்டு வரும்போது ரிசைன் பண்ணும்போது டிஐஜி என்னோட கையை பிடிச்சிட்டாரு. இது ஒரு பார்லிமெண்ட் மெம்பரை விட, ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினரை விட உயர்ந்த பதவி. பார்லிமெண்ட் உறுப்பினர் 5 வருடத்துக்கு ஒரு சேஞ்ச் ஆகும். நீ டிஐஜி வரைக்கும் போகலாம். ஏன் கூட நான் சொன்னேன், சார் நான் சினிமாவில் சாதிக்க விரும்புகிறேன், சினிமாவுக்காக நீ இதை விடுறியா? இல்லை சார், இந்த பதவியில இருந்துக்கு நான் ஒரு 5000 10,000 சில ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் உதவி செய்ய விரும்புகின்றேன், அதுக்காக தான் நான் போகிறேன். இது ஒரு நம்பிக்கை சார். சிலர் வந்து என்ன கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு பேசுறாரு, அப்படி இல்லை. ஒரு நம்பிக்கை, எல்லாமே நம்பிக்கை தான். எல்லாருமே நம்பிக்கையில தான். எல்லாருமே சாருடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாரும் கஷ்டத்தில் இருந்து வந்ததுதான். சோ ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் புறப்பட்டிருக்கின்றோம். இப்ப சொல்லுகிறேன், இந்த விட்ஃபா மாநாட்டில், முதலாவது மாநாட்டில் 2வது மாநாடு நேரு ஸ்டேடியம் அது ஒன்றுல நடக்கும். நிச்சயமா பெரிய லெவல்ல நேரு ஸ்டேடியம் சார், பேரரசா நம்மளோட சீட் வச்சு நடந்த அது பேச 10,000 பேரு, மோர் தென் 10,000 பேரு உட்காரலாம். சோ நேரு ஸ்டேடியத்தில் பிளான் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்றேன் சார், இன்ஷா அல்லாஹ் எழுதி வைத்துக் கொள்வோம், ஒரு 3 வருடத்திற்குள் என்னுடைய விட்ஃபாவில் உள்ள இந்த செயற்குழுவில் உள்ள 150 பேர் வீட்டிலையும் கடன் இல்லாத காரு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆசை. அது நடக்குமா இல்லையான்னு தெரியாது, என்னுடைய கனவு சார். அதாவது செயற்குழு விட்ஃபாவில் எல்லா மெம்பருக்கும் பண்ண முடியாது. அந்த செயற்குழுவில் இருக்கிற 150 பேர்ல சார் 140 பேர் ஏழைகள் தான். பணக்காரர்களை நாங்க அந்த பணக்காரர்கள் வர மாட்டாங்க. இப்போ இவன் யார் ஒருவர் போய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இளக்கலைஞர்கள் நம்பி வராங்க, ஏதோ பேசுறாங்க உண்மை இருக்கி அப்படின்னு சொல்லி. சோ அன்புல வந்த கூட்டம் தான் சார் இவங்கெல்லாம். நிறைய மீட்டிங் வச்சு ஒருத்தருக்காக ஒரு கலைஞனை ஒரு 200 ரூபாய் கொடுத்து மெம்பர் ஆக்குறதுக்காக 3 மணி நேரம் பேசிக்கிருப்பேன் சார். வைஃப் அவங்களுக்கு தேவையா? இது எத்தனை வேலை இருக்கு? இது யதார்த்தமான ஒரு குழுவை உருவாக்குவதற்காக நான் போராடி கொண்டிருக்கின்றேன். என்னமா தெரியும் உங்களுக்கு எல்லாம்? யாரு? ரெட்டி, ஹைதராபாத்ல இருந்திருக்க எங்களோட ஹைகமாண்ட் மெம்பர் உயர்பட தர்ஷினி ரெட்டி. அவவே ஒரு நாள் சொன்னா, சார் ஒரு ஆளுக்காக நீங்க இவ்வளவு ஹவர் கணக்கில் பேசுறீங்களா? சார் இது ஒரு சேலஞ்சிங்ல போகுது சார். தப்பா நான் பேசுறோம், அதிகம் பேசுறோம் தெரியாது. ஒரு சேலஞ்சிங்லையும் ஒரு நம்பிக்கையிலையும் நிச்சயமாக ஏழை கலைஞர்களை மனசில் வைத்து நாங்கள் ஒரு செயற்திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் பல வெற்றிகளை. தக்ஷன் தொழிலதிபர் அந்த இருக்கிறார், மிஸ்டர் நண்பர் தக்ஷணாமூர்த்தி, பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறார். நிச்சயமாக எங்களுடைய விட்ஃபாவுக்கு அவர் ஒரு கோப்ரொடியூசராவது வருவார் அடுத்த படத்துல என்ற நம்பிக்கை ஒன்று இருக்கு. அவருக்கு ஒரு படம் எடுக்கிறது ஒன்றுமே இல்லை, நத்திங். அவர் யாருன்னு தெரியும். ஜஸ்ட் இப்படி ஒரு மாநாடுன்னு சொன்ன உடனே அடுத்த வினாடி எனக்கு ஒரு செக் எழுதினாரு. அவர் சொன்னாரு ஒரு 15,000, ஒரு 15,000 பென்னருக்கு எவ்வளவு வரும் கேட்டாரு. பென்னருக்கு ஒரு 15,000. ரைட், உடனே இடத்துல நான் நிறைய செய்யறேன். என்ன அப்ப அந்த நேரம் இப்ப நாமளும் குரோஸ் கணக்கில் போட்டு படம் எடுத்திருக்கிறோம். ஆனா அந்த 15,000 எனக்கு 15 கோடி மாதிரி தான் தெரிஞ்சுக்கு. ஏன்னா ஒரு அன்புல வந்த அந்த படம் அது, அவருடைய முழு அன்பு அந்த கண்ணுல தெரிந்தது. இந்த முகத்தை பார்த்து ஒரு புன்னகைத்தார், நான் உங்களுக்கு நிறைய பண்ணுவேன் இப்போதைக்கு இது அப்படின்னு. சோ அந்த செக்கை நான் பார்த்து அப்படி சந்தோஷப்பட்டு இருந்தேன். விட்ஃபாவில் நடக்கப்படுற முதலாவது மாநாட்டுக்கு ஒரு அழகான செக், அந்த செக்கை போட்டோ எடுத்து அப்படியே அதை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். செக்கு போச்சு, பேங்க் போய் காசு ஆயிடுச்சு. போட்டோ இப்போ இருக்கு, மறக்க முடியாது. விட்ஃபாவுக்கு கிடைச்ச முதலாவது ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி. சோ நாங்க யாரையும் விட மாட்டேன். நான் ஒரு சத்யநாராயண் சார், சூப்பர் ஸ்டார் அண்ணன் சார், அவருக்கு ஒரு சொல்லிட்டேன், சூப்பர் ஸ்டாருக்கு அறிவிச்சிட்டேன், போனிச்சோ தெரியாது, உங்களையும் விட மாட்டோம் விட்ஃபாவுக்கு. அதுக்காக யாரையும் வந்து நெருக்கடி கொடுக்க போறது இல்லை. சோ பல கம்பெனிகளோட பேசிக்கிறோம். இலங்கையினுடைய புலம்பெயர் தமிழர்கள் உலகம் முழுவதும் மல்டி பில்லியனர்களாக இருக்கின்றார்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒன்றுதான் நம்ம எல்லாம் பார்க்கிற லைக்கா சுபாஸ்கர், அது நீங்க பார்க்கிற ஒன்று. லைக்காவை விட 10,000 கோடி சொத்துக்களோடு இருக்கிறார்கள் நிறைய பேர், அதுல நண்பர்கள் இருக்கிறார்கள். சோ இவர்களை எல்லாம் விட்ஃபா டீமாக நாங்க போய் சந்திச்சு அவனோட மனசை மாற்றி விட்ஃபாக்குள்ள கொண்டு வருவோம். சோ விட்ஃபா வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு அடுத்த படம் பெரிய பட்ஜெட் இல்ல சார்,
நான் இப்போ அதை நாங்கள் வெளியிட போகிறோம், அந்த போஸ்டரை வெளியிட போகிறோம், அந்த டைட்டில் வெளியிட போகிறோம். அந்த டைட்டிலே ஒரு மயக்கம் இருக்கு. ஒரு விஜய் டிவியில் பிரபலமான ஒருத்தரை, ஒரு சாதாரண கலைஞரை நாங்கள் ஹீரோவை அறிமுகப்படுத்த போகிறோம். சார் பயங்கரமான வில்லன் வருவார் அதில். எஸ், ஒரு மெடிக்கல் கம்பெனியின் தலைவர் வருவார், மிரட்டுவார். அதன் பேரை சொல்லிடுவேன். எக்ஸ்பயர் மருந்து, காலாவதியான மருந்து, படத்தின் பேரு எக்ஸ்பயர் மருந்து. எக்ஸ்பயர். எஸ், இந்த கதையை சொல்லும் போது, அந்த விஜய் டிவியில சொல்லும் போது கொஞ்சம் அப்படியே முகமெல்லாம் மாறிட்டு, சார் இந்த மெய் சிலுக்குது அப்படின்னாரு. அந்த 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 அப்படி இருக்கும் அந்த ஸ்டோரி. எஸ். ஸோ சார் வந்து விடமாட்டோம். ஆனா நீங்க கேட்கிற சம்பளம் தர முடியாது எங்களுக்கு. நாங்களா ஒரு சம்பளத்தை பிக்ஸ் பண்ணிட்டு கூட வருவோம். என்ன சார், உங்களோட ஃபேஸும் உங்களோட அந்த ஆக்டிங்கும் அந்த படத்துக்கு வேணும். ப்ளீஸ் நீங்க கோஆப்ரேட் பண்ணுங்க, எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்க. நிச்சயமாக விட்ஃபா அடுத்த வருடத்தில் இதை நான் எனக்கு சொல்ற தேவையில்லை, நான் முடிச்சிடுறேன். பேச்சாளர்கள் பேசணும். விட்ஃபான கொள்கை பிராணம் அப்படின்றத இருக்குது. நான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறேன். நீங்க கொஞ்சம் வாசிங்க, 5 பக்கங்கள் தான். அதுல பாருங்க என்ன தப்புகள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பிடிமானம் வைத்திருக்கின்றோம். யாரும் திருட முடியாது, களவாட முடியாது, நேர்மையாக செயல்பட வேண்டும். அடுத்தது கதிரையை சூடாகுகின்றவர்கள். கதிரை சிலங்கோல ஒரு மினிஸ்டர் இருந்தார், மரணித்து விட்டார். கதிரையை சூடாக்குறன்னு சொல்லுவார் பார்லிமெண்ட்ல. கதிரையை சூடாக்குறவங்க, அந்த கதிரையை சூடாக்குறவங்க அந்த ஹைகமாண்டுக்குள்ள இருக்க முடியாது. 40 பேருக்குள்ள செயற்திறன் உள்ள செயல் வீரர்கள், அது யாரா இருந்தாலும் உடனே தூக்கி வீசி விடுவோம். நாங்கள் 3 பெரும்பான்மை கூட, நான் தனியாக யாரையும் வீச முடியாது, அப்படி எழுதிக்கோம் சட்டத்தை. ஸோ ஓகே, நான் சகோதரி கல்பனா எங்களுடைய அமைப்பின் ஹைகமாண்டில் இருக்கிறாங்க, உயர்பட உறுப்பினராக. ஸோ அவருடைய கையில கொடுக்கின்றேன். அவருக்கு சரியாக அந்த நிகழ்ச்சி ஷெட்யூலை நான் கொடுக்கல, அதனாலதான் இப்ப நான் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்குது. அடுத்ததாக நாங்கள் பேசுவதற்காக நீங்க பேசுங்க, சொல்லிடுங்க. ஓகே. சிறப்பான ஒரு வரவேற்புரையாற்றிய நமது ரசீம் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக இந்திய திரைப்பட இயக்குனர், பாடலாசிரியர் மற்றும் நடிகருமான திரு R.V. உதயகுமார் அவர்கள் 1990கள் முழுவதும் தமிழ் திரையுலகில் முக்கியமாக பணியாற்றியவர். கிராமத்து வாசம், மணக்க மணக்க, எஜமான் மற்றும் சின்ன கவுண்டர் உள்ளிட்ட படங்களை தயாரித்துள்ளார். அவர் சில தெலுங்கு படங்களையும் இயக்கியுள்ளார். அறிவியல் கல்லூரியில் இளங்கலை பட்டம் வென்ற இவர் மெட்ராஸ் திரைப்பட நிறுவனத்தில் இயக்குநரில் டிப்ளமோ படிக்க இணைந்தார். நிறைய இருக்கு சார், நிறைய எழுதிட்டு வந்திருக்கேன் சார். ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து ஆமா. புஷ்பாவா? புஷ்பா ஜி, புஷ்பான்ற மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான பேர் வச்சிருக்கீங்க. அதுக்காக தான் நான் விட்பான்றது. நல்ல வேலை, இதாவது புதுசா திருப்பி ஏதாவது சங்கம் ஆரம்பிக்கிறாங்களோ டென்ஷன்லேயே வந்து பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டேன். ஏற்கனவே பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு சங்கம், அந்த சங்கம்னு இருக்கிற சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கே வேலையை காணும். சரி, நீங்க புதுசா ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்க ரசீம், நீ பேசிட்டே இருக்கிறியப்பா. நீ நிறைய செய்யணும்னு ஆசைப்படுற. மாம்பழ திருடின்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் பண்ணாரு, ஆடியோ ரிலீஸ். அதுக்கு வந்தோம். அப்போ நிறைய பேசிட்டு இருந்தாரு. ஒரு பயங்கர வைப்ரண்டான ஆளு, ஏதோ சாதிக்கணும்னு துடிக்கிற ஒரு தமிழன். உன்னுடைய வேகத்துக்கும் நீ பயணிக்கும் போது ஒரு 10 பேரை சேர்த்து ஆரம்பிச்சேன்னு அந்த படத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, கரெக்டா? இப்போ அது 100 பேர், 1000 பேர், 10,000 பேர் சேர்த்துறேன்ட்டு இருக்காரு. இப்போ எப்படியோ ஒரு கும்பலை சேர்த்து அது வெற்றிகரமான ஒரு கும்பலாக, கும்பல் நான் செல்லமா சொல்றேன், ஒரு குரூப்பை சேர்த்து ஒரு கமிட்மெண்ட்டை வாங்கி அவங்க மூலமாவே அந்த மாம்பழத்திலேயே ரிலீஸ் பண்றாருன்னா இவர் எவ்வளவு பெரிய திறமைசாலி. இந்த வித்தையெல்லாம் எங்களுக்கு தெரியாம போச்சு. ஏன் தம்பி, கரெக்டா? நம்ம கும்பலை சேர்த்தனோம்னா யாரும் சேர மாட்டாங்க.
ஏன்னா ஏதோ ஒரு அதாவது ஒரு ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பு வெளியே வரணுன்றதுக்காக எவ்வளவெல்லாம் போராட வேண்டியதாக இருக்கு பாருங்க. நிகழ்ச்சியில் ஈடுபட்டு கடைசியில் டிக்கெட்டை விற்கிற ரேஞ்சுக்கு இறங்கி வேலை செய்வோம் அப்படின்றத சொல்றாரு பாருங்க. உலகளாவிய தமிழர்கள் இருக்கிற வரையிலும் உங்களுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும். எனக்கு என்னன்னே தெரியாம தான் வந்தேன். நான் ஏதோ ஆடியோ ரிலீஸ்னு தான் அவங்க பிஆர்ஓ சொன்னாரு. அது எப்போன்னு சொல்லலை, ஒரு இன்விடேஷனும் அனுப்பலை, எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டாங்க. நான் வேற ஏதோ வேலையா போயிட்டு இருந்தப்ப, அண்ணா இன்னைக்கு தானே ஃபங்க்ஷன். என்னையா ஃபங்க்ஷனு? ஆடியோ ரிலீஸ் தானப்பா, அது இன்னைக்கா நாளைக்கான எந்த இன்விடேஷனுமே அனுப்பலை. என் அன்பு சகோதரர், அருமையான ஆள். இப்படித்தான் எல்லாத்தையும் கூப்பிட்டியா? என்ன மட்டும் தானே? இங்க வந்து பார்த்தா இவரு அடி பின்றாரு. நாங்க ஒண்ணுமே பண்ணல. நம்மன்னே எங்க பொழப்பு நடத்துறதுக்கே போராடி போராடி எல்லாம் ஜெயிச்சு வந்தோம். சாதாரணமாவா முதல்ல எல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து குரூப்பா எதிரிக்க வர்றாங்க. அப்பெல்லாம் பக்கத்துல இருக்கிறவனே எதிரி. புரியுதா உங்களுக்கு? கூடவே இருப்பாங்க. டைரக்டர் சொதப்பல் சார்ன்றோம். ப்ரொடியூசர் கிட்ட போய் ப்ரொடியூசர் அடுத்த படம் கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணுவாரு. இதுதான் இந்த உலகம். இந்த போராட்டத்துக்கு நடுவில் ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய திறமை. ஜெயிக்கிறதுக்கு திறமை மட்டும் பத்தாது, அதிர்ஷ்டமும் வேணும், ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டும் வேணும். கரெக்டா? அப்போ இருந்தால் தான் தியேட்டர் கிடைக்கும், அப்படி இருந்தால் தான் படம் வெளியாகும். பட் இதெல்லாம் எதுவும் இல்லைன்னாலும் இந்த தமிழர்கள் இருக்காங்களே, அவங்க நம்மளுக்கு கைவிட மாட்டாங்கன்னு நினச்சி ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி, நல்ல வேலையாக தொழிலாளர் அமைப்புக்கு எதிராக இல்லை, தயாரிப்பாளர் அமைப்புக்கு எதிராக இல்லை, இயக்குனர் அமைப்புக்கு எதிராக இல்லை. எனக்கு அது வேற டென்ஷன். வந்த உடனே இந்த அமைப்பு மாநாடுன்னு போட்ட உடனே இவரை வெளியிட்டு போயிட்டேன். நம்ம பேரரசை, என்னடா இது புதுசாக சங்கம் ஆரம்பிக்கிறாங்களா, இங்கே வேற நம்மளை கூப்பிட்டு வந்து விட்டீங்களே. இல்லைண்ணே, அப்படியெல்லாம் இல்லை, ஒரு நல்ல முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த அமைப்பின் மூலமாக இந்த படத்தை மட்டும் இல்லை, படங்களை தயாரிக்கிறதும், ரிலீஸ் ஆகாத நிறைய படங்களை நீங்கள் வெளியிடுறதுக்காக முயற்சி எடுக்கிறதும் இந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு நிறைய பேரை இந்த கூட்டமைப்பில் சேர்த்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வர்ற லாபத்தை பங்கு போட்டு சொல்லி அதை செயற்குழு உறுப்பினராக நானும் சேர்ந்துக்கலான்னு பார்க்குறேன். எனக்கு யாரு கிடைக்கும்? அண்ணே பக்கத்தில் வந்து உட்கார். ஸோ இங்கே எல்லாருமே வந்து செயற்குழு உறுப்பினருக்கு பணம் கட்டிடுங்க. எத்தனை பேருப்பா? செயற்குழு 150 சார். 150ன்னா 50 பேர். கமிட்டி மெம்பர். அது எப்படி செலக்ட் பண்ணீங்க? குழுக்கள் இல்லையா? இல்லை, 5000 10,000 பேர் வந்துட்டா எப்படி செலக்ட்? நாங்கள் செயற்குழு தான் உருவாக்கினோம். சரி, அந்த செயற்குழுல இருந்து 30-40 பேரை சூஸ் பண்ணி தான் உயிர் கொடுத்துருக்கு. வெரி குட். தமிழ்நாட்டில் இல்லை அந்த வேர்ட், இதெல்லாம் கூட இருக்கு. ஒரு கூட உறுப்பினர்கள் விக்ரமா மெம்பர்ஸ், அதுல ஃபேன்ஸ் கிளப். நன்றி. அதில் இன்னொரு வார்த்தை சொன்னார் தம்பி, இதில் தயாரிக்க போகிற படங்களை எல்லாத்தையுமே நானே டைரக்ட் பண்ண போகிறதில்ல, புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறேன்னு சொன்னார். அந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர்கள் முறையில் நீ கூப்பிட்டு இல்லையா, நாங்கள் வந்தோம் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறத நீ கேட்கணும். நல்ல கதையோடு வர்ற எங்கள் இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அடுத்து நீ நடக்கிற மாநாட்டிலேயே நாங்கள் வருவோம், இல்லைன்னா வரமாட்டோம். கரெக்டா? நல்ல கைத்தட்டு. அதாவது இந்த வார்த்தையே இந்த மாநாட்டை கிடைச்ச வெற்றி. நான் என்ன சொல்றேன்னா, நீ டைரக்ட் பண்ணு, நல்லா பண்ணு, உன்னுடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்தவர்களை வெற்றியாளர்களாக மாற்றுவேன் என்று சொன்ன வார்த்தை எனக்கு பிடித்திருந்தது. அந்த வெற்றியாளர்கள் ஏன் எங்கள் இயக்குனர் சங்கத்திலிருந்து வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். அதான் சொல்றேன். ஸோ அதை வந்து நீங்கள் அதை முறைப்படி அதை சரியாக செயல்படுத்துங்க. இன்னும் பெரியவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ என்ன அடுத்தது என்ன நடக்க போகுது? அடுத்தது இந்த சார் வந்து எங்களை இசையமைப்பாளர். ஆமா, எங்க அண்ணன். ஆனா என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட், இல்ல குயிக்கா முடிப்போம் சார், 1 ஹவர்ல முடிச்சிடுவோம் எல்லாரும் உட்கார்ந்து. இல்ல இப்போ என்ன அடுத்தது? என்ன ஆடியோ ரிலீஸா? இல்ல விக்வா சாங் ரிலீஸ் பண்ணணும்.
விஜய் ஃபேமஸ் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சே, வந்து பார்த்தோமே. சிடி ரிலீஸ். ஓகே, அதெல்லாம் இந்த இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிகச்சிறந்த இசைஞானியோடைய இனிய தம்பி அண்ணன், எங்களுடைய அண்ணன் வந்து கங்கை அமரன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் என்ன ஒரு சாதாரணமான ஆளே கிடையாது. அவர் இயக்குன படம் தான் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அதிக நாள் ஓடின படம் கரகாட்டக்காரன். டைரக்டர்லேயே நம்பர் 1, அவ்வளோதான். அந்த கரகாட்டக்காரன், அதாவது கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி வந்து அம்பிகாவதி, அமராவதி, நம்ம பாகவதர் படங்கள்லாம் வந்து வேற வழியே இல்லை, ஒரு 2 படம் தான் எடுப்பாங்க. அது மட்டும்தான் 4 வருஷம் ஓடிட்டு இருந்தது. பட்டு 100 நாட்கள் படம் கொடுக்குற அந்த காலத்தில் 175 நாள் கொடுக்குற படங்கள்ல அது வந்து 2 வருஷத்தையும் தாண்டி 300 நாள் 365 நாளைக்கு மேலே ஓடின படம் வந்து கரகாட்டக்காரன். ஸோ இயக்குனராக வந்து அவர் தான் நம்பர் 1. அதே மாதிரி நான் திரைப்பட கல்லூரியில் படிக்கிற காலத்தில் 1980, 81, 82, 83 எனக்கு வாத்தியாராக இருந்தவர் இலங்கையைச் சேர்ந்த, இலங்கையில் மிகப்பெரிய இயக்குனராக அங்கே வேலை செஞ்சார். இலங்கையோட இலங்கை தமிழ் சினிமா, இலங்கை சினிமாவின் தந்தை யார் தெரியுமா? மறந்துட்டு பாருங்க, நான் எடுத்து சொல்றேன். திரு நாயகம் அவர்கள். அவர் பேர்ல சிலையை வச்சிருக்காங்க. அவர் தான் இலங்கை சினிமாவின் தந்தை. அவர்கிட்ட வேலை செஞ்சவர் அவர். யாரு? ஏஎஸ்ஏ சாமி அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலாக ஹீரோவாக ஆக்கியவர் ராஜகுமாரி படத்தில். அதுக்கப்புறம் மந்திரி குமாரி, நிறைய படங்கள் எடுத்தவர். எங்கள் திரைப்பட கல்லூரியில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து இயக்குனர் துறை தலைவராக கொண்டு வந்து போட்டார். அவர்கிட்ட படித்தவனா. அவருக்கு பிடிச்ச பாட்டு எது தெரியுமா? பொன்மான தேடி நானும் போனேன். அவர் அடிக்கடி அந்த பாட்டை பற்றி சொல்றாரு. அதான் சொன்னேன், அதாவது ஒரு மாபெரும் மேதை, இயக்குனர் மேதைன்னு சொல்லலாம். திரு ஏஎஸ்ஏ சாமி அவர்கள் மிகவும் ரசித்த பாடல் அந்த படமே கன்னிப்பருவத்தில் படம், இந்த பொன்மானை தேடி பாடணும். அப்புறம் இன்னொரு பாட்டு என்னது சொன்னீங்களே, நீங்கள் பாடுவீங்களே? இல்லை, மூக்குத்தி பூ மேலே. அண்ணே, நீங்கள் வந்து இந்த ஸோ மாபெரும் இசையமைப்பாளர் மட்டுமல்ல, அவருடைய பாட்டு, இந்த மான் சொந்தமான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும். அப்பப்பா, எங்கள் அண்ணன் காலை தொட்டு கும்பிடுன்னா எல்லாரும் பாட்டு உட்கார்ந்து ஃபைல் எடுத்து எழுதுவாங்க. இவர் நடந்துகிட்டே கிறுக்கி எழுதிடுவார், இதுதான் பாட்டுன்றார். அந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆகும். ஒரு பாட்டு எழுதுறது வெரி 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 ஸ்மால் டைம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல பாட்டு எழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியர்னா அது கங்கை அமரன் மட்டும்தான். வேற யாராலையும் இருக்குது. என்ன, என்னுடைய படத்தில் ஒரு பெரிய தத்துவ பாட்டு ஒண்ணு, ஓரங்கா ஸ்ரீலங்கா கொப்பரத்தேங்க, அங்க கூட ஸ்ரீலங்காவை மறக்கல. ஆமா, அதை பத்தி ஜாஸ்தி வேண்டான்னு. சூப்பரா அண்ணே, எதுக்குன்னே இந்த மாதிரி ஒரு பாட்டுன்ற, இது நல்லா இருக்கு போ அப்படின்ட்டாரு. என்னுடைய படத்திலேயே அண்ணன் பாட்டு எழுதியிருக்காரு. அது நிறைய படம், புதிய வானம் கூட அண்ணன் எழுதினாங்க. ஸோ எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் இசையமைப்பாளர், இயக்குனர், நடிகர், பல பெரிய பேச்சாளர், பாடகர்களை ஆட்டுவிக்கும் பாடகர், ஊக்க வைக்கும் பாடகர், பாட வைக்கும் பாடகர், நல்ல அப்பா, நல்ல அண்ணன், நல்ல அரசியல்வாதி. அப்புறம் இன்னும் நிறைய சொல்லலாம். நல்ல காதலன், நல்ல அதெல்லாம் வேண்டாம், போட்டுலாம். ஆக மொத்தம் அவர் வந்து இன்னைக்கு சந்தோஷமா இந்த மேடையில் இருக்கிறது, நல்ல உடல்நலத்தோட தேக ஆரோக்கியத்தோட நீடூழி வாழ வேண்டும்னு எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுவோம் எங்க அண்ணன். ஏன்னா அவர் நல்ல மனசு. எப்பவுமே அவர் வந்து எப்பவுமே
அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது போய் பார்த்தா என்ன உதவி நல்லா இருக்கியா அப்படின்னு அடப்பாவி எந்திரிக்க கூட முடியாது, பெட்ல படுத்துட்டு என்ன லொல்லு பண்ணுவார் தெரியுமா. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல அவருக்கு இணை வேறு யாருமே கிடையாது என்பதை சொல்லி அவர் வந்ததே இந்த மேடைக்கு ஒரு சந்தோஷம். அவர் அதாவது சரியான ஒரு தலைமையை நீ கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. அதே மாதிரி நம்ம அண்ணன் நம்ம ராஜண்ணனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ராஜண்ணன் எங்கே வர்றாரோ அப்போ அவர்கிட்டையும் கேட்டேன், அண்ணா இது என்னென்ன சங்கம் நமக்கு ஆர்பாஸ் இல்லைப்பா இதில் நல்ல சங்கமாக தெரியுதுன்னாரு. சரி ஓகே. எங்கே விஜய் முரளி போயிட்டா ஓகே, அது ஓகே பரவாயில்ல. அண்ணன் ஓகே நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு. நம்ம வேற இப்போ இருக்கிற சிக்கலில் நம்ம மேலே வரைச்சு கேஸ் போட்டாங்கன்னா தம்பி சங்கம்னு பேர் வைக்கிறதுல ஜாக்கிரதை வைக்கணும். மாநாடு சர்வதேச இதெல்லாம் அசோசியேஷன் ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீங்கள் உங்களுடைய நல்ல மனசுக்கு எல்லாரையும் இணைத்து நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய ஆர்வத்திற்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதோ என் தம்பி அடுத்தது மிகப்பெரிய வில்லன். அவர் சிரிப்பு இல்லை. அவர் நான் சொன்னேன் நீ ரொம்ப வில்லனாவே நடிக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா அவர் சிரிக்க வச்சு வில்லனா வர்றாரு பாருங்க, அதெல்லாம் அப்ளாஸ் தான். தம்பி வந்தாலே அப்ளாஸ். ஆமா. அப்புறம் உங்க அண்ணன் யாரு நம்ம பேரரசு வந்திருக்காருன்னா உங்க குருநாதர் வேறு சொல்லிட்டேன். அதுக்கு மேல நான் என்ன சொல்றது, என்னுடைய பேரை அவர், என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு அவர் அசிஸ்டண்ட். அதனால அவர் இன்னைக்கு இளமை துள்ளலோட நீங்க ஒரு படம் எடுக்கணும்னா பேரரசு சார் கூட வச்சுக்கோங்க. அவர் நல்லா இப்ப அப்பா வேஷத்துல அண்ணன் வேஷத்துல அங்கிள் வேஷத்துல மாமா வேஷத்துல எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. மாமா தான் போய் ஈஸி, ரொம்ப கொஞ்சம் அந்யோன்யமா இருப்பாங்க ஹீரோக்கள் எல்லாம். அப்புறம் நம்ம இயக்குனர் என்னுடைய அன்பு சகோதரர் மணிபாரதி இருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நாங்கெல்லாம் ஒன்றா பயணித்தவர்கள். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் வேறு, பத்திரிகை துறையில் இருந்தப்போ என்னையெல்லாம் பேட்டி எடுப்பார். நான் சரியாக எடுக்கலைன்னா என்னை கூப்பிட்டு திட்டுவார், இல்லைன்னா என்னை போய் தப்பாக எழுதுவார். அது மாதிரி சரியாக திருத்திக்கிங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி அதாவது ஒரு நேர்மையான மனிதர்கள் இருக்கிற இந்த மேடை நிச்சயமாக உனக்கு எல்லாம் வல்ல இறைவன் வெற்றியை தர வேண்டும் என்று கூறி உன்னுடைய விட்பா வெற்றிகரமான விட்பாவாக வளர வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நீங்கள் தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதால் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நிகழ்வின் அடுத்தபடியாக விஃபா அமைப்பின் தேசிய கீதம் சிடியை இயக்குனர் RV உதயகுமார் வெளியிட மாபெரும் இசை அமைப்பாளர் திரு கங்கை அமரன் அவர்கள் பெற்றுக் கொள்வார். மரியாதைக்கு உரிய மேடையில் அமர்ந்திருக்கிற திரையுலக வல்லவர்களே, விட்பா அமைப்பை வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உளம் கனிந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அருமை சகோதரர் நசீம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு மாபெரும் திரையுலகை வாழ வைக்க வளர்க்கிற ஒரு அற்புதமான திட்டத்தினை நம்மிடத்தில் விளக்கியிருக்கிறார். சாதாரண ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கிற இந்த இடத்தை திரையுலக மாநாடாக உலகிலே வாழுகிற என் உயிரினும் மேலான இலங்கை தமிழர்கள், அந்த தமிழர்கள் நம்பி என்ன வேணா பண்ணலாம்.
திரை உலகை வாழ வைப்பவர்கள் இந்த இலங்கை தமிழர்கள். உலகத்தில் ஓவர்சீஸ் உலக நாடுகளிலெல்லாம் நம் தமிழ் ரத்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறது. உலகில் தமிழ் அடையாளமாக விளங்கிக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய இலங்கை தமிழர்கள். அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து தமிழ்நாட்டு தமிழர்களே அதிகமாக நம்பல சொன்னாரே தவிர ரசீம் உலக தமிழர்களின் ஒப்புதலோடு ஒற்றுமையோடு வீழ்ந்து கிடக்கிற இந்த சினிமாவை உயர்த்தி பிடிப்பதற்காக இந்த விட்வா அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய இப்பொழுது படம் எடுத்தது போட என்ன விடுப்பா. இப்ப எல்லாம் எப்படின்னா, நான் படம் எடுத்து காலியானது போதும், நொந்து போனது போதும், என் குடும்பம் அழிஞ்சது போதும், என்னை விடுப்பான்னு சொல்ற நேரத்துல விட்பான்னு ஒண்ணு அமைப்பாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க, வாழ வைப்போம், சினிமாவை வாழ வைப்போம், தொழிலாளர்களை வாழ வைப்போம், கலைஞர்களை வாழ வைப்போம் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தோடு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்க ரசீம், ஜாக்கிரதையா பண்ணுங்க. அவ்வளவுதான். நிறைய சொல்லியிருக்கீங்க, சொல்றது வேற. சினிமாவில் நிறைய பார்த்துட்டோம். இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும், கங்கை மரன்ல இருந்து உதயகுமார், பேரரசு, மற்ற எல்லா சகோதரர்களும் பார்க்காத சினிமா இல்லை. எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் காணாம போனாங்க. இன்னைக்கு நடு வீதியில நடந்து கொண்டிருக்கிறார்கள் வறுமையில். அப்படி ஆக்கியது இந்த சினிமா. அதுக்கு சினிமா காரணம் இல்ல, சினிமாக்காரர்கள் காரணம். சினிமா நல்ல சினிமா, நல்ல கதையை நம்பி படம் எடுத்து சிறப்பாக செய்பவர்கள் அத்தனை பேர் நல்லா தான் இருக்காங்க. இப்போ கடந்த 1.5 வருஷத்துல, போன வருஷம் 241 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல பெரிய படம் ஒரு 30 படம், மீடியம் படம் ஒரு 40-50, மீதி ஒரு 140 படம் சின்ன படம். அதுல 15 படம் வெற்றி பெற்றது. ஆனா பெரிய படமே தோல்வி அடைந்தது. பெரிய பட்ஜெட் படம் தோல்வி, ஆனா சிறு முதலீட்டு படம் 15 படம் நல்ல வெற்றி. அப்படி நல்ல கதை அம்சத்தை கொண்டு கதாநாயகர்கள் நம்பி எடுப்பது வேற, கதையை நம்பி எடுப்பவர்கள் யாருமே தோல்வி கண்டதில்லை. ஆகவே உங்க எடுக்கிற படங்கள், எடுக்க வைக்கிற படங்கள், எடுக்க உதவி செய்கிற படங்கள் கதை இருக்க வேண்டும். பிறகு நடிகர்கள், டெக்னீஷியன் எல்லாம் அதை பார்த்தங்க. இந்த முயற்சி வெற்றி பெற்றால் தமிழ் சினிமா உலகில் ஓங்கி நிற்கும். மாம்பழ திருடி என்கிற ஒரு ட்ரெய்லரையும் போட்டு காட்டினாங்க. சாங் நல்லா இருந்தது. அந்த படம் வெற்றி பெற வேண்டும். உங்கள் முயற்சி அத்தனை வெற்றி பெற நாங்கள் துணை நிற்போம் என சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. புதுப்பினால் பேசுறது சார், புறம் பேசுறது. அவருடைய இறைச்சை சாப்பிடுவது என்று முகமது நபி சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்னீங்க 80 மீடியா வரும், 80 மீடியா வரும் சொன்னீங்க. 50 யூடியூப் சேனல், 20 வெப்சைட், 11 டிவி. எங்க இருக்கே 80? நான் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஓகே சொன்னேன், நீ சொன்ன பட்ஜெட்டுக்கு ஓகே சொன்னேன். இப்ப இது ஒரு சர்வதேச மாநாடாக நாங்க பண்ணோம், உலகம் முழுக்க செய்தி போகணும். எங்க இருக்கே 80 மீடியா? எண்ணுங்க ஒரு சேனல் எண்ணுங்க கொஞ்சம் ப்ளீஸ். இல்ல அது இல்ல, கொடுக்கறது இல்ல. இவங்களுக்கு நாங்க மீடியாவுக்கு ஒரு அன்பளிப்பு செய்யணும். அவங்க பைக்கில் பெட்ரோல் போட்டு வாரது போறது, இதுக்கெல்லாம் நாங்க ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். ஓகே. இப்ப நான் கேட்கறது என்னன்னா 80 மீடியா இருக்கிறான். அப்பயே நான் கேட்டேன், எனக்கு 80 மீடியா இல்ல சார், கண்டிப்பா வந்துடும், திருப்பி 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 கண்டிப்பா வந்துடும்டா. அப்ப எனக்கு இது ஒரு சங்கடம். ஏண்டா நான் என்னுடைய கலைஞர்களுக்கு சொன்னது கொஞ்சம் வெளிங்க. நான் என்னுடைய கலைஞர், ஏன்னா என்னுடைய கலைஞர்கள் இங்கே கேள்வி கேட்கப்பா சார். சரி, ஓகே ஓகே. இல்ல இந்த கலைஞர்களுக்கு சொல்றதுக்காக தான் நான் சொன்னேன். அவங்களுக்கு எல்லாம் லெட்டர்ல போட்டு நான் இந்த விஷயத்த. ஓகே ஓகே, தேங்க்யூ. ரைட். இப்ப அடுத்தது நாங்க தயாரிக்க போற படம் சார், விட்வா 8ஆம் மாசம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது சார்.
மாம்பழத்தேடி ரிலீஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸில் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் தப்பாக பேசினாலும் தெரியாது, மன்னிப்பு காட்டுக்கிறேன். என் கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், விட்பா உறுப்பினர்கள். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். இந்த படம் தயாரிக்க போகிற படம் காலாவதியான மருந்து, எக்ஸ்பயர் மருந்து, அதான் பேரு. நாஞ்சில் விஜயன், விஜய் டிவியில் நாஞ்சில் விஜயன் ஒரு கலைஞன், ஒரு ஏழை கலைஞராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி உலகம் முழுக்க தெரியும். இப்போ இந்தோனேஷியாவில் ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கிறார். இப்போ முடிஞ்சு ப்ரோக்ராம் வாரத்துக்கு ட்ரை பண்ணது, முடியல, டிக்கெட் கிடைக்கல. இப்போ நைட் 11 மணிக்கு இங்கே லேண்ட் ஆகி ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன மீட் பண்ணுறது. ஸோ அந்த போஸ்டரை அவருக்கு முதல் படம் விஜய் டிவியிலேருந்து நாங்கள் கொண்டு வந்து அவருக்கும் பல புகழ் பெற்ற அவரும் ஓரளவு புகழ் பெற்றிருக்கிறது. ஸோ அதை நாங்கள் பயன்படுத்தி கொடுக்கிறோம் விட்பா. ஸோ சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டில் அவரை ஒரு கதையின் ஹீரோவாக நாங்கள் அந்த போஸ்டரை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வெளியிட்டுறோம் சார். நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் அதுக்கு மெயின் வில்லன் சார். நீங்களாம் கொஞ்சம் சொல்லிடுங்க ராஜன் சார், கொஞ்சம் அமௌண்ட்களை பார்த்து வாங்க சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணுவாரு. ஏன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன், அவர் தான் இதுக்கு வில்லன், பொருத்தமா இருக்கும், அந்த கதைக்கு பொருத்தமா இருக்கும். வில்லன் ஆனால் நல்லவர் கொஞ்சம், ரைட், அதை கொஞ்சம் லான்ச் பண்ணிடுவோம். அனைவருக்கும் வணக்கம். பாதி நேரத்தை ஆர்வி குமார் சார் பேசிட்டு போயிட்டாரு, மிச்ச நேரத்தில் நாங்களாம் பகிர்ந்து கொண்டே இருக்கு. நம்ம கடைசி நாங்கள் பேசுகிற டைம்லாம் போகுது. அதான் ஃபஸ்ட்டு விட்பா அப்படிங்க எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, என்னடா அது புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு. தெரியாமல் வந்துட்டோமோன்னு நான் நினச்சேன். ஏன்னா உதயகுமார் சொன்ன மாதிரி திடீர்னு அவங்கவுங்க சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. தொழிலாளருக்கு தொழில் சங்கம் ஆரம்பிப்பாங்க, இப்போ முதலாளிங்க தொழில் சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கா ஆரம்பிக்கும் தெரிய மாட்டேங்குது, ஒரு குழப்பமா இருக்கு. அவங்களுக்கு இப்போ டைரக்டர் சங்கம் வந்து அப்போ நாங்கள் வந்து மியூசிக் பண்ண ஆரம்பிப்போம். தயாரிப்பாளர் வந்து தொழிலாளர் சங்கம் ஆரம்பிச்சா அவன் இயக்குநர்கள் வந்து நாங்கள் பாடாசிரியர் சங்கம் ஆரம்பிப்போம். நீங்கள் அதை சேரணும். நீங்கள் பாடலாசிரியர், நீங்கள் எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. மாபெரும் இசையமைப்பாளர், மாபெரும் பாடலாசிரியர், மாபெரும் இயக்குனர், மாபெரும் கதாசிரியர், மாபெரும் நடிகர், மாபெரும் அரசியல்வாதி, மாபெரும் அப்பா, மாபெரும் தம்பி. இளையராஜாவுக்கு தம்பிங்கிறது எவ்வளவு ஒரு பாக்கியம். இதை விட இது எல்லாத்துலயும் அது அடங்கிடும். இசைஞானி தம்பிங்கிறதுல இது எல்லாமே அடங்கிடும். கரெக்டா சார்? அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிடைக்காது. நாங்களாம் அன்பு தம்பியா இருக்கலாம், சொந்த தம்பியா இருக்க முடியாதுல. நீங்க சொந்த தம்பி, ரத்தம், பிளட்டு. ஆனா சார் நான் பேசும்போது கவனிக்கணும், அவருக்காக பேசிக்கிறேன். அவர் உங்களுக்கு கவனிக்க மாட்டாரு. மைக்கு அவருக்கு வித்தியாசம். அப்போ நீங்க என்னைய பாப்பீங்க. நீங்க மாபெரும் மனிதனை உள்ளவர், மனிதனை மதிக்கக்கூடியவர், ஒருத்தர் பேச்சை மதிக்கக்கூடியவர், மாபெரும் கலைஞர். நீங்க என்னைய பாருங்க.
ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னா மாபெரும் இயக்குனர் எல்லாம் சுட்டாச்சு, மாபெரும் பாடலாசிரியர், மாபெரும் இசையமைப்பாளர். ஒன்றே ஒன்று, மாபெரும் மனிதர். மனிதம் எங்கே கண்டுபிடிச்சுன்னா, நான் கராட்டக்காரன் நானே 10 ரூபா பார்த்துருக்கேன். மூக்குத்தி பூமியிலே மாசமோ மார்கழி மாசம் நேரமோ ராத்திரி நேரம். அது மாதிரி கிக்குப்பட்ட யார் போட முடியாது. அதே மாதிரி இப்போ நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா இதெல்லாம் போட்டிருக்காரு. எல்லாத்தையோட நான் சமீபத்தில் கண்டு வேந்த ஒரு விஷயம், நெகிழ்ந்த விஷயம். கங்கைமரன்கிறது யார்? இயக்குனரா, பாடலாசிரியரா, நடிகரா? எல்லாத்தையும் இருக்கணும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவரோட மகன் சமீபத்தில் இறந்துட்டார், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இறந்த அன்னைக்கு நிறைய பேர் முதல்வர்லேருந்து நிறைய அரசியல்வாதிகள்லேருந்து நிறைய திரைப்படத்தில் பெரும் கலைஞர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. அன்று கங்கைமரன் சாரும் வந்தார், நாங்களாம் இருந்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் போய் தங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு பக்கத்தில் வீடு நீங்க பார்ப்போம், அவருக்கு நீலாங்கரை. 3வது நாள் நான் பாரதிராஜா அவரோட நான் இருக்கேன். எல்லாரும் தெரியும், பெத்த பிள்ளைய பறி கொடுத்து தேர்தலில் பெருந்துயரம் வந்து மகனை இழக்கிறது, மகள் இழக்கிறது பெருந்துயரம். அவ்வளவு துக்கத்தின் உச்சத்தில் இருக்கார் அவர். உடஞ்சி விட்டுருக்காரு. நாங்களாம் சும்மா பேசி பார்க்கணும், அதை சொல்லி பார்க்குறோம். அவருக்கு மைண்டில் எதுவுமே ஏறல. ஒரு ஆடுக்கு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. 86, 87 வயசு. அங்கே அவர் வந்தார், கங்கைமரன் சார். பாடி நண்பனாக இருக்கலாம், பாடி நண்பன் பலர் வந்து போனாங்க. அப்படியே அருகில் உட்காந்துட்டு தோளில் கை போட்டு பழைய நினைவுலாம் பேசுறார் சார். பேச அவருக்கு ஒரு பேசுகிற மாற்றத்தை பார்க்குறேன். அதை விட அவங்க எத்தனை பாட்டு சொன்னோம்ல, அந்த சூழலில் பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு 5-6 பாடலில் பாடினார் சார், பக்கத்தில் பார்த்துட்டு. உலகத்தில் அதை விட 6 இல்லை. அதுக்கப்புறம் தான் இவர் பாட அப்படியே இருந்தவர் அப்புறம் இவர் மூஞ்சியை பார்க்குறாரு. மாற்றங்களே வருது. அப்புறம் தான் அவர் பேசவும் ஆரம்பிக்கிறார். பழைய நினைவுகள், பழைய பாட்டெல்லாம் பாடி, இந்த நேரத்தில் இப்படி சொன்னீங்க, அதை நான் இப்படி பாடினேன். ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொன்னார் சார். நான் 2 நாள் போயிருந்தேன். அவர் அப்படி ரொம்ப உடஞ்சி உட்காந்துருக்காரு. உண்மையை சொன்னால் அங்கே மனோஜ் அந்த இறப்பு அன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க, யாராவது ஆலோசனாங்க. ஆனா கங்கைமரன் சொன்ன ஆறுதல் அன்றைக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தது சார். நான் மறுநாள் போனேன் சார். நான் மாற்றத்தை நான் பார்த்தேன், நான் தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். இவர் பாடம் அப்புறம் தான் அதுக்கப்புறம் டீ ஷாட் ஆரம்பிச்சார். வேணாம் தள்ளுறாரு. இவர் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ஏதோ ஒரு சாப்பிட்டார் சார். அப்போ நீங்கள் சினிமாவுக்கு எத்தனையோ பாட்டு போட்டிருப்பீங்க, நாங்கள் ரசிச்சிருக்கோம். எத்தனையோ சூழலுக்கு பாட்டு போட்டிருக்கீங்க, நாங்கள் ரசிச்சிருக்கோம். ஆனால் ஒரு பையனை இழந்த ஒரு 86 வயசு தகப்பனுக்கு ஆறுதலா அன்னைக்கு பாட்டு பண்ணிக்கல, அதுக்கு ஈடு உலகத்தை எதுவும் பேச. நீங்கள் விளையாட சொல்லியிருக்கலாம், நம்ம காமெடி பேசணும். மாபெரும் இசையமைப்பாளர், நீங்கள் மனிதநேயமுள்ள இசையமைப்பாளர் சார். இப்படி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு உண்மையிலே பாரதிராஜா அவர்கள் கொடுத்து வச்சிருக்கோம். நாங்களாம் அவங்க இயக்கம் வந்துச்சு, நம்மளாம் அந்த வயசுல இப்படி நம்மள யாரும் வந்து பேசுவானா, ஆறுதல் சொல்லுவாங்க. நாளைக்கு கங்கை அமரன் என்பவர்கள் சினிமா கலைஞர்கள் சிறந்த மனிதர். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஆனா உடல் சோர்வை தவிர கங்கைமரன் அவர்களுக்கு
உள்ளம் சோர்வடையாது. அவர் இருக்கிற கலகப்பாவே இருக்கும். இப்போ கலகப்பா இருக்கும். ஏன்னா இதுல இருந்து அவர் சின்ன பொண்ணு இருக்காரு, அவரும் சளைச்சவர் இல்லை, அவரும் பாடலாசிரியர், அவரும் சில நிறைய பாடல்கள் எழுதி பெரிய ஹிட்டாக இருக்கு. அந்த மாதிரி கங்கைமரன் அவரும் பாடலாசிரியர். என்னன்னா நான் சொல்றது இயக்குனராக இருந்து பாட்டு எழுதுறவங்க, இவரும் இயக்குனராக இருந்து பாட்டு எழுதுறவர், ரெண்டும் மிகப்பெரிய இமயம். முதல்ல நம்மள பரங்கி மலை மாதிரி நம்மளும் இயக்குனர் வந்து கொஞ்சம் பாட்டு. இப்ப யார் பேசுறா? நான் இங்க சுத்தா இருப்பேனா? எனக்கு இது ஒரு நோய். நான் பேசும்போது யாராவது பேசினா எனக்கு நின்றுடும், ஸ்டாப் ஆயிடும். அது மைக்ல சொல்லணும். சிறப்பா பேசுறாரு மைக்ல நீங்க சொல்லணும். அவர் சொல்லாது, அது ரகசியம். இது ரகசியம் சொல்ற விஷயம். அது நான் ஓப்பனா பேசுறேன். தங்கம் சிறந்த மனிதன் ஓப்பனா மைக்ல பேசணும்ல. நான் ரகசியம் பேசணும்னா அதுக்கப்புறம் முடிச்சிடறேன். சீக்கிரம் டைம் வச்சு முடிச்சிடறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கங்கை மரங்கள் வந்து இந்த இசை தட்டு வெளியிட்டும் சரி, இந்த விட்பா இந்த மாநாட்டுக்கு வந்து அவரும் தலைமை இன்னைக்கு அவர் தலைமைதாங்க சரி. இந்த சிறப்பு கூடியது ஒரே விஷயம்தான், சுக்கா பேசி முடிச்சிடறேன். இந்த சூழல்ல இன்னைக்கு திரை உலகம் இருக்கிற சூழல்ல இன்னைக்கு படம் பண்ணுறது ஈஸி, படத்தை எடுத்து முடிக்கிறது ஈஸி. பணம் இருந்தால் நீ படம் இருக்கலாம். அப்போலாம் அப்படி இல்லை. என்ன பணம் இருந்தாலும் சரியான கதை இருக்கணும், சரியான இயக்குனர் இருக்கணும், சரியான மியூசிக் டைரக்டர் எல்லாம் சரியாக இருந்தால் தான் படம் அப்போ எடுக்க முடியும். இப்போ அப்படி இல்லை. பணம் இருந்தால் படம் ஆரம்பம் படம் எடுத்துக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கு இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய சவாலுங்கிறது படம் ரிலீஸ் பண்ணுறது. முன்ன படம் எடுக்கிறது கஷ்டம், படம் முடிச்சா போதும், ரிலீஸ் ஆகிடும், ரிலீஸ் ஆகிடும், யாரும் வாங்கிடுவாங்க. இப்போ படம் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். இந்த சூழலில் இது ஒரு இன்னைக்கு ஒரு சிறு அமைப்பாக வந்திருக்கு. ஆனால் சிறு அமைப்பினாலும் இது ஒரு சிறந்த அமைப்பு, சிறந்த ஒரு முயற்சி. நிறைய பேர் படத்தை எடுத்து முடிச்சுட்டு எப்படி ரிலீஸ் பண்ணுறது தெரியாமல் முடிக்கிறாங்க. அதை பயன்படுத்த ஏமாத்திக்கிறாங்க. இப்போ இத்தனை தேட்டர் புக் பண்ணி தரேன், நான் 100 தேட்டர் 150 தேட்டர் நான் ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதில் 6 மாதத்தை அவங்களுக்கு செலவு பண்ணி அதில் அமௌண்ட் போயிடுது. இப்போ படத்தை முடிச்சிருச்சுன்னு சிறிய படங்களை முடிச்சுட்டு தத்தளிக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சில படங்கள் தான் ஈஸியாக ரிலீஸ் ஆகுது. ஏன்னா ரிலீஸ் பண்ணுறது கட்டுப்பாடுலாம் வேறு எங்கெங்கேயோ இருக்குது, கடிவாளம் எங்கெங்கேயோ இருக்குது. அந்த கடிவாளத்தை மீறி சின்ன குதிரைலாம் ஓட முடியல. இப்போ நீங்கள் சரியாக ஞாபகப்படுத்திருக்கீங்க. ஆனால் உங்களோட ஒரு வேண்டுகோள், நீங்கள் நிறைய சொன்னீங்க, அறிக்கைகள் உறுதிமொழிகள்லாம் இருக்குது, அது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு புரியாது. அவர் எஜமானுக்கே புரியல, கேட்டார் என்ன சொல்கிறாருன்ட்டு, எனக்கே புரியல. அவன் தனியாக அவன் பேசிக்குவோம் அப்படின்ட்டேன். அதெல்லாம் ஒன்று சார், ஷார்ப்பு சார். படம் எடுத்து முடிச்சிருக்கும் சிறிய படங்கள், அந்த படம் நீங்கள் இந்த அமைப்புகள் பாருங்கள். எத்தனை 150 பேருக்கு இல்லை, இந்த குழு படத்தை பாருங்கள். நீங்கள் அதுக்காக சைடில் படம் தான் எடுத்துட்டு சொன்னால் அதில் உண்மையிலே எத்தனையோ நல்ல படம், தரமான படங்கள் இருக்கும், நல்ல படங்கள் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து இந்த விற்பா மூலமாக ரிலீஸ் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் இப்போதைக்கு சினிமாவுக்கு பண்ணுற மிகப்பெரிய சேவை. நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் எடுத்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு 10 பேர் படம் பண்ணுவா சார். நீங்கள் படம் பண்ணுவானா? அப்பா நம்ம ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்துட்டோம்னா இந்த விற்பான அமைப்பு இருக்குது, இது எடுத்து ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு அவன் 10 பேர் ரெடி ஆகும். இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதை நினைச்சாலே இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சுறாங்க. ரிலீஸுக்கு அந்த அங்கே நிற்குமே தெரியுது, இது மிகப்பெரிய ஒரு கண்டம்ட்டு. இந்த சூழலில் இது சரியானது. இன்னொன்று, இன்னைக்கு சினிமா துறை ஒரு முன்னாடி சொல்லிதான் சிறிய படங்கள்லாம் போட மாட்டேங்குது, தேட்டர் கிடைக்கல. அந்த படங்களுக்கு இப்போ வந்து வேலையே இல்லை. சின்ன படம் அதெல்லாம் இல்லை, படம் நல்ல படம்னா மக்கள் ஆதரிக்கிறாங்க சார். இந்த படம் சரியாக எடுத்தா அவன் சரியாக சப்போர்ட் பண்ணுறான் சார். நம்ம ஆசைக்கு படத்தை எடுத்துட்டு என் பையன் ஹீரோ, என் தம்பி டைரக்டரு, என் மாமா வந்து என் மச்சான் வந்து மியூசிக் டைரக்டர் படம் எடுத்தீங்கன்னா என் பாப்பான் படத்தை படம் ஆடுங்க.
நீங்க உங்க ஆசைக்கு எடுத்துட்டு நீ உங்க பையனை ஹீரோவா வரும்போது ஓப்பனிங் சாங் வச்சு அப்படியே பூவை தூவி பாட்டெல்லாம் பண்ணுவீங்க. அது நீங்க ரசிப்பீங்க, நாங்க ரசிப்போமா? உங்க குழந்தை திமுறா பேசும்போது அதை நீங்க மடல நீங்க ரசிப்பீங்க, நாங்க அப்படியே பார்க்க மாட்டோம். என்ன குழந்தை என்ன இப்படி வளர்க்குறாங்கன்னு பார்ப்போம். தான் குழந்தை என்ன பண்ணாலும் நம்ம ரசிப்போம் சார், அடுத்தவங்க ரசிப்பான். பிள்ளை வளர்க்குறதுன்னு எனக்கு அப்பா பெத்த பண்ணி திட்டுவான். அதனால சின்ன படம் எல்லாம் சின்ன படம்லாம் இல்லை சார், நல்ல படம், தரமான படம், மக்களுக்கு பிடிச்ச படம். அது சிறிய படம் பெரிய படம் இல்லை, அது சரியா இருந்தா ஓடுது இப்போ. ஆனா என்ன ஒரு நல்ல இப்பதான் உருவாகிட்டு வருது, மக்கள் தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல நாங்க தப்பு பண்றோம், சினிமா துறை வந்து நாங்க தப்பு பண்றோம். எங்களுக்கு அடிச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒற்றுமை இல்லை. மக்கள் சரியா வரா, சினிமாவுக்கு சரியில்லை. நாங்க சரி பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் நாங்க சரி பண்ணிக்கணும். எங்களுக்கு பிரச்சனையா நான் பேசி தீர்த்துக்கணும். என்ன கவலைன்னா நல்ல சினிமா ஒரு ஆரோக்கியம் வர நேரத்துல சில பிரச்சனை. இதை வந்து நான் என்ன சொல்ல, எல்லாரும் பொறுப்பு தான். பெப்சியும் பொறுப்பு, தயாரிப்பாளரும் கவுன்சிலும் பொறுப்பு, சாம்பரும் பொறுப்பு, நடப்பு சங்கம் பொறுப்பு. எல்லாம் கூடணும் சார், இல்லை ஒன்று கூடி பேசணும். சினிமாவில் வந்து இன்னைக்கு டேக்ஸ் வந்து எத்தனையோ கோடி போய்கிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களும் பொறுப்பு. நீங்க படம் ஓடிச்சா டேக்ஸ் பண்ணி கொடுக்கணும் வாங்கிக்கிறீங்களா? எங்களுக்கு நாங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, யார் வருவா? கவர்மெண்ட் உள்ள வரணும், அது அவங்க பொறுப்பு சார். எங்கேயாவது ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எங்கேயாவது பிரச்சனை, ஒரு திருவிழா பிரச்சனை, ஒரு 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 மீட்டிங்ல பிரச்சனைனா உள்ள வர்றாங்களா? கவர்மெண்ட் என்ன பிரச்சனை கேட்குறாங்களா? சினிமாக்குள்ள பிரச்சனை கவர்மெண்ட் கேட்கணும். அவங்க வந்து கோரிக்கை வைக்கணும்னு நினைக்காதீங்க, நீங்க கேளுங்க. நீங்க பிரச்சனை எம்ஜிஆர் சினிமா சின்ன சலசலப்பா என்னன்னு கேட்பாரு. பிரச்சனை ஜெயலலிதா அம்மா சினிமாவில் எதனா அவங்க கூட்டுக்காப்பா என்ன பிரச்சனை கேட்பாங்க. கலைஞர் அவர்கள் அரசியல் எந்த அளவுக்கு நினைச்சாரோ அதோட படம் சினிமா நினைச்சவர். அவர் சினிமாவில் வந்து ஏதாவது பிரச்சனை அவர் கூட்டுக்காப்பா என்னப்பாச்சு என்ன பிரச்சனை பேசுங்க சார் ப்ளீஸ். வெப்சியில் வந்து எத்தனை 2 லட்சம் பேர் இருக்காங்க நம்பி, 23 கிராஃப்ட், ஒவ்வொருத்தரும் எத்தனை குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் கவர்மெண்ட்டு தலையிடணும். நடிகர்கள் நான் போய் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் தயாரிப்பாளர், கமல்ஹாசன் அவர்கள் தயாரிப்பாளர், விஜய் அவர்கள் தயாரிப்பாளர், சூர்யா அவர்கள் தயாரிப்பாளர், தனுஷ் அவர்கள் தயாரிப்பாளர், சிம்பு அவர்கள் தயாரிப்பாளர். இன்னைக்கு இருக்கு நடிகர்ல 3/4 பேர் நான் சொல்ல பெரிய பெரிய நடிகர்ல தயாரிப்பாளர் தான். இங்க நீங்க நடிகரை ஒதுக்கி இருக்காதீங்க. தயாரிப்பாளருக்கு பிரச்சனை வருதா? தயாரிப்பாளருக்கும் தொழிலாளருக்கும் பிரச்சனை இருக்கா? தயவுசெய்து இங்க நடிகரா நீங்க ஒதுங்கி நிற்காதீங்க. நீங்க தயாரிப்பாளராக உள்ள வாங்க, என்னன்னு கேளுங்க, விசாரிங்க, சினிமாவுக்கு நல்லது பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் பிஆர்ஓ கார்த்திக் பேசுகிறேன். இப்போ சார் சொன்னார் இந்த மாதிரி இவ்வளோ ப்ரெஸ் மீட் எல்லாம் கம்மியாக வந்திருக்கிறாங்க அப்படியெல்லாம் சொன்னார். ஆனால் நான் அவர்கிட்ட இன்னும் ₹1 கூட நான் கவர் வாங்கவே இல்லை. அவரே தான் கவர் கொடுக்குறாரு. எனக்காக தயவு செய்து ப்ரெஸ் மீடியா மட்டும் கொஞ்சம் கை நீட்டி தூக்குங்க. யாராவது ப்ரெஸ்ஸுக்காரங்க மட்டும் நம்ம ஆளுங்க யாராவது கை தூக்குங்க, அவங்க செக் பண்ணிப்பாங்க. இல்ல சார், இவர் என்ன சொல்றாருன்னா ப்ரெஸ்ஸுக்காரங்க இது வந்து வேற மாதிரி நிகழ்ச்சி. அது தனியா பேசிக்குவோம். அதான் அதுக்கு நான் போய் ஆஃப் பண்ணேன். சரி, ஓகே. நான் என்ன சொன்னேன்னா, நான் இங்க இத்தனை பேருக்கும் கடிதம் அனுப்பினேன். 80க்கு மேற்பட்ட மீடியா வருது. சரியா? சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. சாரியா? ரைட். சரி, வாங்க சார், நீங்க 2 வார்த்தை பேசுவாங்க சார், ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் பொறுங்க. இப்படி கொஞ்சம் பொறுங்க. நான் பேசுறது கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கும். ஏன்னா நீங்க தான் வந்து என்ன புகழ்ந்ததை பத்தி தான் பேச போறாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்
உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார் நீங்க தனியா வச்சுங்க சார், உங்க மாநாட்டு விஷயங்கள்ல தனியா வச்சுங்க. இது வந்து மொத்தமா பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இதை நடத்திட்டோம்னா நல்லா இருக்கும். ஓகே சார், இது நல்லா இருக்கும் சார். நீங்க ஒண்ணு நீங்க விட்டுருங்க சார், சின்ன சின்ன குற்றங்கள் வரும், அதை இல்ல அது மன்னிக்கிறவன் தான் மனுஷன், புரிஞ்சுக்கலாம். இல்ல நான் சொல்றது என்ன, குற்றங்கள் இல்லாமல் யாருமே எந்த மனுஷனுமே கிடையாது. வெளியில் நல்ல மாதிரி ஆக்ட் பண்றோம், நம்ம நல்ல யோசிச்சு வர்றோம் உள்ள இல்ல, அது மாதிரி நல்ல மாதிரி நினைச்சிருக்கோம். உள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு, அசையம் இருக்கு, அதெல்லாம் சொல்றோம். வெளில நல்ல ஆளு அப்படி சைட்ல இருக்கு சொல்றதுல பாக்குறதுல அது மாதிரி நினைச்சுங்க. லைஃபை என்ஜாய் பண்ணுங்க சார். கோவத்துல உங்க இதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, எனக்கு எதுவுமே விட்டாது. நீங்க மத்தியானம் அண்ணன் பேசுங்க, பெங்களூர்ல இருந்தாரு. பெங்களூர் சத்தம் போட்டுருந்தா அவர்கிட்ட. இன்னைக்கு ஒரு சின்ன எங்க வீட்டுல ஃபங்க்ஷன், அது வீட்டுல நீ போய் நடத்திடுறாங்க, பூஜை ரூம்ல போய் எல்லாம் பண்ணியாச்சு. அண்ணன் பேசணும்னு நான் வந்து எனக்கு கச்சேரிக்கு விட்டு போடுவாரு. ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதா இருக்கனால உன்னை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ வந்து கீழே நடந்துட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து மேல பாட முடியல, அதனால சுவாரு நான் அப்படி போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன். இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக வேண்டும். ஃபாரின் தேசங்கள் நிறைய இருக்கு, சிம்பனிக்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க என்ன உடம்பு சரியில்லைன்னு. அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும். ஆனால் இன்னைக்கு அண்ணன் சொன்னாரு, நீ பார்த்தா கச்சேரி வந்தா பேசிட்டே இருப்படான்னு. இல்லைண்ணா, நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது நான் பேசிக்கிறேன், என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது அவர்கிட்ட. நல்லா போட்டு கலாட்டா பண்றது. அதான் சொன்னாங்களே, ஒரே ஒரு பெரிய தம்பி அண்ணனுக்குரிய தம்பி, ஒரே ஒரு தம்பின்னா நான் தான். அது எவ்வளவு பெரிய பெரும் பாருங்க. இதுக்கு மேல கிரேட வேணுமா, நல்லது யோசிக்க. உலகம் போடக்கூடிய ஒரு சிம்பனை எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்குல வரல, ஐயோ அப்படியே மொசாட் மாதிரி இருக்கு, விதித்தவன் மாதிரி இருக்கு, அதே லிஸ்ட்ல நீங்க வந்திருக்கீங்களே சொல்லி கேட்கும் போது எங்களுக்குலாம் எவ்வளவு சந்தோஷம். உலக புகழ்பெற்ற சிம்பனி. சிம்பனின்னா உங்களுக்கு புரியாது, அது அதுல ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும். அந்த நமக்கு போட்டோ அடிச்சா போடுச்சு தன்னா தர நன்னா தன்னா நன்னா தேர நன்னா தன்னா நன்னா தன்னா இது நமக்கு புரியும். அது அந்த மீனிங் தெரிஞ்சு அந்த மியூசிக் தான் ரசிக்க முடியும். எதுக்குன்னா நீங்க எல்லாம் தயாராகணும். கேட்டுக்கிட்டா நல்லா தூக்கம், அது என்னமோ எங்கேயோ கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு மியூசிக்ல உலக புகழ் பெறணும், நம்மளுடைய பேர் வந்து உலகத்துல பேர் படணும்ட்டு இப்ப எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பனை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஜெர்மன்ல, டெல்லியில வந்து நடக்க போகுது, இங்க வந்து ஜூன் 2 பண்ண போறாங்க. அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயிற்றுல அம்மா வயிற்றுல பிறந்திருக்கோங்கிறத பெரிய பெரிய பாடம். அந்த இதுக்கு மேல பட்டம் தேவையில்லை சார், எல்லாம் அவர் கொடுத்ததுதான், அண்ணன் கொடுத்ததுதான். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஒரு செக்கை கொடுத்து கோழி போகுதுன்னு ஒரு படம் நீ வந்து டைரக்ட் பண்ண அப்படி சொன்னா, நான் யாருக்கும் அசிஸ்டன்டாவே இல்லை. படங்கள் பார்த்துதான் தீர்க்காணி போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க, அது எங்க க்ளோஸ் அப் போடுறாங்க, எங்க ட்ராலி போடுறாங்க, எங்க வந்து ட்ரெயின்ல போகுது, எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு. இது மட்டும் தான் காப்பி அடிச்சனே தவிர யார்கிட்டையும் வேலை செய்யவே இல்லை. எப்படி எடுக்க போறாங்கன்னா கதை சொல்லிடுறாங்க. எங்க அண்ணன் பாஸ்கருக்கு கதை சொல்றாங்க. கதை என்ன வரல, நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னா அப்படி சொல்லி பேசி இப்படித்தான் கரெக்டாக போகும். அந்த படத்தோடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்தோடைய தீம், அதை வச்சுதான் டெவலப் பண்ணணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, ரகசியம். என்ன புத்திசாலித்தனமா படம் எடுத்துருக்கேன், கோழி அந்த மாதிரி. கரகாட்டக்காரன் சூப்பர். நீங்க பார்த்த ரிச்சத்துல நம்ம தான் கரகாட்டக்காரன். அவங்க ரெண்டு பேரும் டான்ஸர் வச்சாங்க, நான் ஒரு டான்ஸரும் ஒரு நாட்டியக்காரையும் வச்சாங்க. நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய ஃபோக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம். எனக்கு அவங்க சோடாக்காரனை தெரியும், நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ பாலையா சொன்ன ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கெட்டு போச்சுதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க, விட்டுடு தம்பி. இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நான் போட்டோம். பாலையா கூட பண்ணல சிவாஜி கூட, என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்துருக்க நீ, அந்த இடத்துல அவர் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சிட்டோம். அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறனால அவங்களை ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும். இவங்க அமைப்பு ரொம்ப அருமையான ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பா இருக்கு. ஆனால் எனக்கு இன்னும் தெளிவு வரல, எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல. ஓஹோ, இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்ல நமக்கு படம் கிடைக்குது, நம்ம டிக்கெட்ல பாதிதான் ஐயோ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா, இல்ல வந்து கஷ்டப்படுற. இது அருமையான பாயிண்ட் சொன்னாரு உதயகுமார் சார், நடிகர், நம்ம டைரக்டர் யூனியன்ல தலைவர், செக்ரட்டரி, பேரரசு. முதல்ல தயாரா இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் புதுசா கத்துக்கிறவங்களை கொண்டு வந்து விடாம தயாரிப்புல இருந்து அவன் உயிரை வச்சுட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்து யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க, எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் யூனியன்ல உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் நீங்க சொல்லுங்க சார், நாங்க அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க.
நீங்க அதை எடுத்து பண்ணீங்கன்னா உங்க படம் சக்சஸோ சக்சஸ், வேற அதுக்கு மேல வழியே கிடையாது. நான் நிஜமா என்ன நினைச்சேன்னா, மாநாடுன்னு போட்டிருக்காங்க, இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு, கேன்வாஸ் பண்றாரு. ஸோ இன்னும் எவ்வளவு டிக்கெட்? 200 ரூபாயா? 200 மெம்பர்ஷிப் எல்லாம் போடுறாங்க. ஒருவேளை இவர் நம்மளெல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ, அது அந்த மாதிரி திரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுல போனுச்சு. அதான் பேரண்ட்ஸ்ட கேட்டுட்டு இருந்தேன், என்னமா இருந்தாலும் 2 வாரம் குழப்பத்தில் தான் இருந்தோம். ஆனா வந்து இது வந்து ஒரு நல்ல அமைப்புல அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயம் தான் சொல்றேன். எல்லாம் வந்து என்னை பாராட்டி போல்டு தள்ளிட்டாங்க. பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மானங்க இல்ல, அந்த மான் போன மாயம் என்ன ஏராசாத்தின்ற பாட்டு போட்டோம். இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ற படம் எங்க ஒரு ராசாத்திங்கிற படம். நான் மியூசிக். அவர் சொன்னது என்ன, இந்த இடத்துல காதலனும் காதலும் பிரிஞ்சிருக்கிறாங்க, இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டுல அந்த மாதிரி பாட்டுக்கு பாட்டு எடுத்து இந்த பாட்டை சரியா கவனிக்க. பாட்டுக்கு பாட்டு எடுத்தா தன்னான நானா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மத்தெல்லாம் கட் பண்ணிட்டான், ஆரம்பத்தை பிடிச்சிட்டான். தான் பாட்டுக்கு பாட்டு எடுத்து வந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ, அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட் தூக்கி போட்டோம். ஒரு அர்த்தத்தில் நீங்க கேட்கப்பட்டது. அது மாதிரி எது ஆதாரம் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு பாட்டு அருமையா சொன்னீங்க, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. இது பாலாஜிட்ட நான் வந்து மியூசிக் பண்றது அவ்வளவு, ஏன்னா ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க, ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க. வேற ஒரு மியூசிக் ரைட்டர் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம் ஒரு படம், தெலுங்கு படத்தை அப்படியே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறோம்னு தான் கூப்பிட்டாங்க. ஆனா அவருக்கு நீங்க அப்படி என்ன இறக்கிடாதீங்க, டப்பிங் படத்து மியூசிக் ரைட்டர் மாதிரி. நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க, ஒரு பாட்டுக்கு 100 பாட்டு நான் போட்டு காட்டுறேன், என்னோட டியூன்ஸ் எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீலவான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னா, வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீலவான ஓடையில். இந்த 2 பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா? என் சிந்தை நோயும் தீருமா. உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை. இது வந்து அந்த காலத்தில் வந்த பாட்டு. அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் அந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க, வசந்த கால கோலங்கள். அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சது பரம்பரையா எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்து வந்து காப்பி அடிச்ச தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. காப்பின்னு நான் அவளை ஃபாலோ பண்றது தான். ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னா இப்ப பாரதிராஜா மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. பாருங்க, அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும். வயசாக நம்ம வந்து இளமையாளருக்கு என்ன ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணணும். மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. படத்துல காப்பி அடிச்சு சொல்லிட்டேன், கரகரன்னு எப்படி எடுத்தோம்னு. பாட்டுகளே அதே மாதிரி தான். எது தேவையில்லை சார், புதுசா நம்ம வந்து உருவாக்குறது. ஆல்ரெடி இருக்கிறதவே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு இந்த மாதிரி புதுப்பிச்சோம்னாலே போதும். மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்ப நிறைய பாடுங்க, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, இருந்த கற்ப கெடுத்திருக்கமா காப்பாத்திருக்கமான்னு யோசிச்சு பாருங்க. பாட்டுடைய கற்பு, கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலைச்சு. நான் தயவு செய்து தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க. துப்பாக்கி இருக்கு, நிறைய துப்பாக்கி இருக்கு. நான் படம் ஃபுல்லா பார்த்தா தான் என்னால சொல்ல முடியும். காரணம் என்னன்னா நல்லா இருக்கு, நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கிருக்கீங்க. கதையெல்லாம் பாக்குறோம். கதையெல்லாம் பார்த்தா இப்ப வர கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால் வச்சு வருது. நீங்க அதெல்லாம் நல்லா கவனிக்கணும். பெரிய ஹீரோவா இருக்கட்டும், கமலே இறங்கிட்டாரு, நல்ல நடிகர். விக்ரம் படம் பாருங்க, எத்தனை ஃபைட்டு, துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி வெரைட்டியா காட்டுறாரு. எந்த வருஷத்து துப்பாக்கி, இந்த வருஷம் துப்பாக்கி, நீ வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாரு கமலஹாசன். அப்போ ஜனங்கள்கிட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுப்பதற்கும் குறைஞ்சு போச்சு. அதுதான் நல்ல யோசிப்பாங்க. சிறகவுண்டர்ல என்ன அருமையான படம், இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான படங்கள். கதையின் நோக்கம்
அதை சரியா ஜனங்களுக்கு கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்ல நடந்தது அப்படி காட்டுறாங்களே, நம்ம ஊர்ல 10 பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம வாழ்வியல்ல நிறைய கதைகள் இருக்கு, எக்கச்சக்க கதை. நம்ம குடும்பத்தை நினைச்சு பாருங்களேன், நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன கஷ்டப்படுறோம், எப்படி பண்றோம், வெளியில எப்படி நம்ம பத்தாவா நடந்துக்கிறோம், இதே ஒரு கதை, அருமையான கதை. எவ்வளவு துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கிறது இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்றேன். அது என்னன்னா, நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களே நீங்க கண்டிப்பாக நீங்க சேர வேண்டியது. இப்போ நீங்க வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க இந்த டைரக்டர்ஸ் யூனியன்ல மெம்பர் ஆனீங்களா? இல்ல சொல்லுங்க. இதுல சார் வெங்கடேஷ் இல்ல டெஃபினட்டா மியூசிக் டைரக்டர் இருந்தா எங்க மியூசிக் யூனியன்ல இருக்கணும். ஒரு பாயா ஒர்க் பண்ற பாயா இருந்தா கூட யூனியன்ல சேரணும். யூனியன் பாயை கரெக்டா பிரிச்சு அருமையா வச்சிருக்காங்க. டைரக்டர் யூனியன்ல இருந்தா தான் டைரக்ட் பண்ண முடியும். இல்லாட்டா வந்து ஷூட்டிங் பேக்கப் பண்ண நிறுத்து ஆரகடியா இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசுற ஆட்களை பயங்கர பாக்குறது சாஃப்டா இருக்காங்க சார். அவங்க பட்ட பிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆட்கள், அந்த மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். என்னுடைய வேண்டுதல் என்னன்னா, இவ்வளவு பெரிய ஐடியாவோட நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, கிடைச்சா பிச்சராயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள யூஸ் பண்ணி நீங்க படத்தை ஆரம்பிங்க, அதுல காசு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளியே, ஏன்னா உங்க பாட்டே வந்தது விட்பா விட மாட்டோம்னு ஃபர்ஸ்ட் வேர்ட். இது வேற எவனா சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து விட்பா விட மாட்டோம் இப்படி. அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் நான் பிராங்கா பேசுறேன். ஏன்னா வந்து அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம், இது மாத்திக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விட மாட்டோம்னா மற்றவன், ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம், ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஏதோ கேப் கிடைச்சா வந்தா ஒரு வாரம் ஃப்ரீயா இருக்கு, அதில் வேணா போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா படம் எங்க வெற்றி பெறாது. அதனால அப்படி சொல்றதுக்கெல்லாம் ஆட்கள் நிறைய இருக்காங்க. பாசிட்டிவ் திங்கா இருக்கணும், டோட்டலா வந்து நெகட்டிவ் திங்கே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குறது குறையணும். நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா வந்து இளையராஜா பண்ணி வைக்கிட்டு என்னுடைய பொறுப்பு. சார் நல்ல கதையை கொண்டவங்க, அருமையான கதையை கொண்டவங்க, அவர் காசு வாங்கல, ஆனா இது விரைவு பண்ணி கொடுத்துருந்தான், ஒரு சாங்கதா பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா வந்து அதுக்கான கதைகள் அவருக்கு இல்ல கேளுங்க, அவர் கதையை கேட்டோன்னா இதுக்கெல்லாம் நமக்கு நீங்க வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு. கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கிற மனசுல நல்லா இருக்கு, இது எடுத்துருவீங்களா, நீங்க யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க, இதெல்லாம் கேட்பாரு. எப்படி ஒர்க் பண்ணீங்க, எப்படி இது எடுப்பீங்க, இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொல்றீங்களே, இல்ல நான் எடுத்த படத்தை போட்டு பாருங்கன்னா உங்க படத்தை பார்த்தாருன்னா சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம். அதனால நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க, நல்லா கொண்டு வாங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கள்லாம் மொத்தமா இருக்கோம். நானும் சரி, நீங்க எந்த டைரக்டர் வேணாலும் போடுங்க, நாங்க 3 பேருமே கவிஞர்கள், பாடலாசிரியர்கள். உங்களுக்கு ஃப்ரீயா பாட்டு எழுதி தரோம், நீங்க யார் வேணாலும் மியூசிக் போடுங்க. இப்ப நீங்க போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டர் முறையில் சொல்றேன், அது உங்களுக்கு தெரிஞ்சது சான்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். 2-3 இடத்துல வந்து அந்த ஃபீமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிட்டோன்னா அந்த சுதி இருந்துச்சுன்னா பாட்டுருக்காங்க, அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சு ஏற்றணும் கொஞ்சம். அந்த மாதிரி சில வேலைகள்லாம் இருக்கும் உங்க சாங்ல, அந்த மாதிரி ஆடியோவில் சொல்றேன். எங்களுக்கு அந்த புத்தி என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும். மற்றவங்களுக்கு தெரியாத சான்ஸே கிடையாது. மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்களும் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. எதுக்கு நான் அட்வைஸ் பண்றேன்னா, மறுபடியும் வந்து உங்களுக்கு நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போறது, இது ஒண்ணுதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இதுல தான் என்னுடைய ஆளுங்க போட்டே ஆகணும். அதனால நீங்க அடுத்து பண்ண போறது இன்னும் தெளிவா பண்ணுங்க. கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்க எல்லாம் போடுங்க, நாங்கெல்லாம் இருக்கோம் ஃப்ரீயா பண்ணி தர்றதுக்கு. நிஜமா இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா கண்டிப்பா நான் பண்ணுவேன். அவர் மியூசிக் பண்றவர் தான் பேரண்ட்ஸ் பாட்டு சொன்னாலும் டியூன்ல தான் சொல்லுவாரு. நீங்க அவர் படத்துல வர்ற பாட்டுலாம் கேட்டீங்கன்னா அவர் சொன்ன டியூன்ல தான் அவர் பாட்டெல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி நான் கேட்டேன், உங்க படத்துக்கு நான் ஏதாவது பாட்டு இல்லைங்களா? இல்ல நான் விட மாட்டேங்க, நான் தான் எழுதிட்டேன் பாட்டு. உங்களை மாதிரிதான் அப்படின்னாரு. நான் முதல்ல எல்லாத்தையும் வச்சு எழுதினேன்.
ஆர்வி உதயகுமார் படங்களே நான் பாடிருக்கேன். முக்கிய மூக்கா முட்டையுள்ள கேக்கா பாக்கியது வைக்காம செத்து விடு ஷோக்கா கொண்ட முடி காக்கா கண்டு கொட்ட பாக்கா கண்டவுடன் வானே கத்தி பையன் வீக்கா. இது மலையாள கப்பக்கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வத்த குழம்பா இல்ல பம்பாயி பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்திரிக்கா மாதிரி பாட்டு படப்படன்னு வந்துடும். இவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குப்பா, கமர்ஷியலா நல்லா இருக்கும் பாட்டு. அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு. நல்ல ஜெயிச்ச குழு நாங்கள் தான், மற்றவங்களை வழிவிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ எழுதுனா ஃபுல் சாங்க நாங்கள் தான் எழுதிட்டு தெரியணும். அதனால மற்றவங்க புதுசாக வரும். என் பையன்கிட்ட நான் சொல்றேன், நீ உங்க அப்பங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்ன வச்சுக்கோ, மற்றவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க வச்சு பாட்டு. இப்போ உங்க படத்துல ஒரு கோட்ல ஒரு பாட்டு, ஏ ஸ்விக்கி, ஏ சத்து, ஏ பத்து, அந்த மாதிரி ஏ மூக்க, ஏ ராக்கு, ராமாயிங்கிற மாதிரி வெஸ்டர்ல போட்டோம். அவ்வளவுதான். அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேர்டெல்லாம் போட்டு நமக்கு தெரியாத வேர்டெல்லாம் உள்ள பூத்தி பாட்டு பண்ணோம். அதனால எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போற ஆட்கள் உங்களுக்கு பக்கபலமா எப்போதும் வந்திருக்காங்க, உங்க கூடவே இருக்கிறாங்க. எந்த நேரமே இவங்க அழைக்கலாம். ஒரு கதை ரெடி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணிருக்கோம், அந்த கதையை கேட்டு சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்க ரெடி. ஏன்னா சினிமா உலகத்துல இருக்கோம், சினிமா வேலையை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. நாங்க சம்பாதிச்சு நிறைய ஒரு எஸ்டேட் வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு பேசாம உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் வரல. இளையராஜா சொத்துக்கு மேலையா அவ்வளவு இருக்கு. அதனால அவரு வேற பக்கம் சிந்தனை கிடையாது. உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுதான், அவ்வளவுதான். வேற சதா சர்வகாலம் அதே சிந்தனையிலே உட்கார்ந்துக்கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்க அண்ணா இளையராஜா தான். வேற யாரும் கிடையாது. மற்றவங்களுக்கு வேற வேற இருக்கு. என்னால விட்டீங்கன்னா இப்போ நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிடுவாங்க. பார்ட்டினா நான் வந்து சாப்பிடல, அது உண்மையில ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அவங்கள மாதிரி நான் சாப்பிடல. அவங்க சாப்பிட்டு சாப்பிடுறாங்க, நான் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். இல்ல எல்லாருமே இவங்களை மட்டும் சொல்ல, சினிமால எல்லாம் அது ஒரு ரிலாக்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தமா ஜாலியா இருந்தமா. அது போட்ட உடனே மனசுக்கு எல்லாம் கொட்டும். அதான் கொண்டு வெளியே நீங்களே ஆயிடுங்க. 2 இடை மாச்சான் இன்னொன்னு சொல்றியா, எனக்கு ஒண்ணு சொல்றியா, இன்னும் ஒண்ணு கொடுத்துடலாமேடா, இன்னொன்னு இல்லடா நீ வந்து ஃபுல்லா இதுக்கு மேலாம் ஆட்சிக்கடா முக்கால் சும்மாடா நான் இருக்கிற கஷ்டத்துக்கு சொல்றாரு. சரி அதுக்கு ஆடாதடா நீ ஒரு அழுத சொல்லி ஆறுதல் சொல்ற மாதிரி ஆயிடுவோம் நம்ம. அது கூட ஒத்து பண்ணணும். நல்லவைகளை நினைவுகள், நல்லதே நடக்கும். நீங்க எடுத்துக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி. அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் சார், எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நான் போக வேண்டியது 2 மணி நேரம் டிராவல். அவரு உதயகுமார் அவர்களும் பக்கத்துல தான். பக்கத்துல நாங்க மாவீரர் பக்கத்துல இருக்கோம். எங்க வீடு ஊர் வேண்டாம், ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போடுற மாதிரி ஓடி போயிட்டுறாங்க. இந்த சிட்டிக்குள்ள இருக்க வேண்டாட்டு அது ஒரு சந்தோஷம். அதனால நீங்களும் தனியா இருக்காதீங்க, குடும்பத்தோடு இருக்கு. காப்பிரைட் கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஏன்னா காப்பிரைட்ஸ்ங்கிறது வேர்ல்டு ரூல்ல தான் நாங்க ஃபாலோ பண்றதை தவிர இந்தியன் ரூல்ல கொண்டு வந்தாச்சு. அதை லெட்டர் லீகல் ஆஃபீஸ், மெயின் ஆஃபீஸ் இருக்கு. உலகம் ஃபுல்லா என்ன ஒருன்னா, மைக்கேல் ஜாக்சன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா, அவர் கொண்டு வந்த திட்டம் தான். கொண்டு வந்தது அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு. காரணம் என்னன்னா நம்மளுடைய படைப்பு. இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில உரிமை உண்டு, எத்தனை லாங்குவேஜ் மாத்தினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு. பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா தனி கிரியேஷன், தனி உங்க பாட்டை படத்துக்கு ஒட்டாம ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு நீங்க வந்து அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க. உங்க படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங், அதுக்கு பாட்டு எழுதுறது அவரு ஒருத்தர், அவருக்கு 2 பேருமா கிரியேட் பண்றவங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களா வர்றது பிளேபேக் சிங்கர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு பணம் கொடுத்தோம், அவங்க வந்து பாடுறாங்க. முதல்ல இருந்த எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள கான்ட்ராக்ட் இருந்தோம், எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எங்க அன்னக்கிளி படம் அவ்வளவு சேலா இருக்கு, பத்திரகாளிலாம் அவ்வளவு சேலா இருக்கு. அந்த ரெக்கார்டுக்கு 1 பைசா எங்களுக்கு வரல. அதுக்கப்புறம் தான் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார். பணத்தை எவ்வளவு நாள் கம்மி பண்ணிக்கோ, எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங். ஏன்னா எங்க அண்ணனோட லைப்ரரியில அது வந்துடும், என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும். அப்போ ஒரு தடவை கச்சேரியில நான் சொல்லி திட்டினதுக்கு அப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயா பாட சொன்னார். பாலு திட்டம் இல்லையா, அதுக்கு நான் சத்தம் பண்ணாரு, உனக்கு தேவையா நான் வீட்டு கத்தேன். அதெல்லாம் கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் ராயல்டி கட்ட தேவையில்லை.
அதை எடுத்து யூஸ் நீங்க 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டு கைகள் விடாம எங்க பாட்டு விழுந்துட்டு இருக்கியா? நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம். அந்த பாட்டை போட்டு நீங்க ஆடுனீங்கன்னா அர்த்தம் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. 7 கோடி ரூபாய் கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில எங்க பாட்டை போட்டவன கைதட்டல் வருது. ஜோடி மஞ்ச குருவி நாடு பாட்டு தான் சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போட்டவன்ல உன் பாட்டு கிட்டாவில்லையா? எங்க பாட்டு போட்டவன ஆளுங்க கைதான் உச்சி அடிக்கலாம் டான்ஸ் ஆடுறான். அப்ப அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும்ல. எங்க பேர் போடாம தானே எங்க மியூசிக் டைரக்டர் பணம் கொடுத்து அவ்வளவு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்க பாட்டு போடுறீங்க. அப்ப எங்களுக்கு அதுல பங்கு உண்டு இல்ல, எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்ல. எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க, பெர்மிஷன் கேட்டா ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவாரு. இப்போ கேட்காம போடுறதுன்னா அவருக்கு கோவம் இருக்கு காரணம். எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொல்லி சண்டை போடுற காரணம் பணத்தை ஆசை இல்லை சார், கொட்டி கிடக்கு. பல பேர் நினைக்கிறீங்க. ஆனா வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயாகும். விதி எவ்வளோ உருவாக்குனாலும் இப்போ இவங்க கதையை வந்து வேற லாங்குவேஜ்ல போட்டாங்கன்னா இவங்க எவ்வளவு வேணாலும் கிளைம் பண்ணலாம். என்னோட சீன்ஸோட அதாவது எங்களுக்கு 40 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், அதெல்லாம் ரூல்ல சொன்னா உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதை எடுத்து வேற கதை பண்ணாலே இது நம்ம கதையில ரெஸ்பான்ஸ் பண்ண கூடுறவன அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுலாம் ரைட்ஸ் உண்டு. எவன் உருவாக்கணும்னா அவங்க அதில் பங்கு. அந்த மாதிரி தான் அந்த ராயல்ட்டிங்கிற வரம் போயிட்டு இருக்கு. அது நமக்கு பிரச்சனையே வேண்டாம். ஏன்னா பாருங்க எந்த படத்துக்குமே வராது. ஏன்னா எங்களுக்கு தெரியல, நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுருக்கானே அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு வருது. அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்க பாட்டு அவ்வளவுதான். ஒன் மியூசிக் போட முடியல, எங்க பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருப்போம். அது கேட்டுதான் இன்னும் சந்தோஷமா கொடுத்துரும். கேட்கலங்கிறதுனால தான் கொஸ்டின். என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம், நீ என்னுடைய கேட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், நீ தான் ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சுருக்கே அவனை போட சொல்லி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்றதுக்கு தான் அந்த விஷயம் எல்லாம். அதனால எல்லாமே நல்ல வைக்கிறது தான் புரிஞ்சுக்கங்க. எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை கிடையாது இல்ல, எக்கச்சக்கமா இருக்கு, செலவு பண்ண முடியாம எக்கச்சக்க பணம் வச்சிருக்கோம். ஒரு ரியல் எஸ்டேட் அது யாருக்கு நாங்க ஏன் ஹெல்ப் பண்ண, நீங்க உழைச்சு பண்ணுவாங்க. நீங்க யாரும் என்ன பண்றீங்கன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் இல்ல. ஏன்னா இப்போ கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவான், நல்ல துட்டு கறப்போம். எதுக்கு இது அடுத்த பிசினஸ்? நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான். அதனால சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு, பேரன் பேத்திகளுக்கு, அந்த அண்ணன் பிள்ளைகளுக்கு, தம்பி பிள்ளைகளுக்கு, அக்கா பிள்ளைகளுக்கு இவங்களுக்கு கொடுக்கத்தான் எங்களுக்கு. அதுக்கு தான் சம்பாதிக்கணும், அவங்களுக்கு நல்லா இருக்கணும் எங்களை மாதிரி. அதனால ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க. மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்றோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. தான தர்மம் பண்ணுங்க, மற்ற கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, ஃப்ரீயா கொடுங்க, மனசார இருக்கு. ஆனால் நீங்க சம்பாதிக்கிறது உங்க குழந்தைகள் பின்னால வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க. இதான் எனக்கு நாங்க சம்பாதிச்சது, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்றோம். நீங்க அதே மாதிரி இருங்க, சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க, நாளைக்கு நல்லா இருக்க போறீங்க. இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து நீங்க வாழ்வீங்க. உங்க எண்ணத்தை ஸ்திரப்படுத்துங்க. நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும், நான் டைரக்டர் தான், நான் பிலிம் டைரக்டர் தான் வரப்போம், இல்லப்பா நான் நடிகராக தான் வரப்போறேன், அதுல எய்மா இருக்கு. அந்த கனவு தான் உங்களை மேல கொண்டு போவேன் தவிர 10 பக்கம் திங்க் பண்ணீங்கன்னா வராது. மியூசிக் கிடைச்சா பண்ணலாமே, பாட்டு எழுதுனா எழுதலாமே, அப்படி வச்சக்கூடாது என்ன மாதிரி. ஆனா எல்லாத்துலயும் நான் ஜெயிச்சிட்டேன், எல்லாத்துலயும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன். எல்லா பாட்டு என்ன பாட்டெல்லாம் சொன்னா அது எக்கச்சக்கமா இருக்கு. அது மாதிரி அதுலயும் ஜெயிச்சிருக்கேன். மியூசிக் டைரக்ஷன்ல 168 படம் பண்ணிருக்கேன். அது 2000 பாட்டு வரைக்கும் எழுதிருக்கிறேன் நிறைய. எல்லாத்துலயும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல். என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடைச்சா, இப்ப நீங்க ஒரு வேலைக்கு விட்டீங்கன்னா வந்துடுவேன். அந்த மாதிரி வேலை வேணும். அதனால அந்த மாதிரி வளர்ந்தாங்க நாங்க. நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்கொண்டு நல்லவைகளே நிலைங்க, நல்ல நோக்கியே பயணப்படுங்கள். நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும். உங்க ஐடியா பிரமாவா இருக்கு. நான் சொன்னதை மனசுல ஏற்றுக்கொண்டு டைரக்டர் சென்னையில இருந்து டைரக்டர் பிடிங்க, எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி தரதுக்கு நாங்க இருக்கோம். எல்லாம் பார்த்துக்கலாம், சீக்கிரமா பண்ணலாம். நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் எனது இணைய மாலை வணக்கம். இது மாலையில் இரவு. ஐயா பேசினார், லெஜெண்ட்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நாங்களாம் ஒன்றுமே இல்லை. சினிமா துறை இவங்க பார்த்துப்பாங்க, உங்களை விஃபா பார்த்து தான் வந்திருக்காங்க. காரணம் வந்து நம்ம உழைக்கணுங்க. நான் இன்னைக்கு தொழிலதிபராக இருக்கிற காரணம் உழைச்சின்னு இருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஜமீன்தாராக இருக்கலாம், இல்லை எங்கள் தாத்தா ஃப்ரீடம் ஃபைட்டர். படமே இல்லை, அந்த மாதிரி படம் இல்லை. மேலே பார்த்து இவர் சின்ன கவுண்டர் பார்த்துருக்கோம். ஐயா பேரரசு ஐயா நடித்த இதை டைரக்ட் பண்ண சிவகாசி பார்த்துருக்கோம். அண்ணன் கரகாட்டக்காரங்களோட பார்த்துருக்கோம். அந்த படம்லாம் இன்னைக்கு இருக்கா பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் இல்லை? மக்கள் நம்ம நல்லா தான் இருக்கிறோம், டைரக்டர்ஸ் சொன்ன மாதிரி கமர்ஷியலாக போயிட்டாங்க. ஏன் இப்போ வந்த படத்தில் எடுத்தீங்கன்னா என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நான் அஜித் ஃபேன் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லையே.
கதையே இல்லையே. சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி கேட்டுருந்தா கொடுத்துருப்பாரு அண்ணன் பெரியவர். கேட்காம போட்டால் அதை கேட்க தான் செய்வாங்க. 5 கோடி 5 கோடி கேட்கலாம், தப்பு இல்லை. இன்னைக்கு பஸ்ஸில் வருது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா தப்பா நினைக்காதீங்க. உழைங்க சார். நீங்கள் உழைச்சிங்கன்னா நடக்கும் சார். அது சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் சார். இந்த கையில் மாங்காய் சார், இந்த கையில் மாங்காய், இந்த கையில் கத்தி. இந்த மாங்காவை இந்த கத்தியில் அறுப்பாங்க. இந்த கத்தியில் அறுத்து இங்கே இருக்க உப்பு எடுத்து தொட்டு சாப்பிட்றேன். சாப்பிட்டேன். பின்னா தெரியுது சார், வாயில் ஏதாவது எச்சு விடுதா? ப்ளீஸ். ஏன் சார் இல்லாத ஒரு பொருளுக்கே ஒரு உணர்வு இருக்குன்னா, உங்ககிட்ட கையில் இருக்குன்னா ஏன் முடியாது? நம்ம மனசுதான் சார் காரணம். ஆள் மனசு தான் காரணம். இன்னைக்கு 97% லூசர் சார், 3% தான் வின்னர். அந்த 3% யாருன்னா காலை 3 to 3, 4 மணிக்கு எழுந்துட்டு தான் சார் வின்னர். நீங்க யாருன்னா எடுத்துக்கலாம். அதெல்லாம் தயவு செய்து மக்களே என்ன, அதான் ஏழை கலைஞர்னு சொன்னாங்க. தப்பு தயவு செய்து சொல்லாதீங்க, கலைஞர்னு சொல்லுங்க. ஏழை எல்லாம் பிறந்துதான் தப்பு, சாவுதான் கூடாது ஏழையா. அதனால ஏன்னா கலைஞர்கள் நல்லவங்க தான். பட் அவங்களோட எண்ணங்கள் சில நேரங்கள்ல சில கூட்டு சேர்க்கையால் தப்பா போயிட்ட கண்டி அதை நம்ம மாத்திக்கிட்டா படம் நம்மளையும் காப்பாற்றும், நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றும். கலைஞர்கள் நீங்களாம் எங்க குடும்பம் நினைச்சு நான் வந்திருக்கேன். என்ன ரீசன்னா, எனக்கு ஒரு உறவு இருக்கு ஈழத்தமிழர்கிட்ட. அந்த உறவு ரத்தம் எனக்கு இருக்கு. அதனாலதான் ஒரு நண்பருக்கு ஒரு ஈழத்தமிழனா சப்போர்ட் பண்ண நினைச்சேன். ஒரு தமிழனா என்னைக்கும் நாங்கள் இருப்போம். எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். இறைவனால பண்ணலாம். நன்றி. அது மறந்து போயிட்டு வந்து பேச பிரபாகரன் வந்திருந்தார் சென்னைக்கு. புலமைப்பித்தன் அவர்கள், கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் கூப்பிட்டு எம்ஜிஆர் அவங்கள்ட்ட போனாங்க. போனோன்னா அவருக்கு சொன்னார், எங்களுக்கு நிதி பற்றாக்குறை, வெப்பன்ஸ்லாம் வாங்க விட்டோம். தலைவர் வாயிலிருந்து வந்து போனோம். அது மூலமாக தான் உலகமெல்லாம் சுற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்காத கண்ட்ரியே கிடையாது. எல்லா உலகத்துக்கும் சுற்றிருக்கோம். ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்கு, எல்லா இடத்துக்கும் சுவிட்சர்லாண்டு, எல்லா இடத்துக்கும் சுற்றுற காரணம் இந்த இலங்கை தமிழர்கள், இந்த சகோதரர்கள் கிடைச்சதுனால உலகம் சுற்றும் வாலி பன்னா பிறந்தேன். இப்போ வாலி பன்னா ஆயிப்போச்சு. எதுக்கு சார்னா அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய இடம். நீங்க அவங்களை பிடிச்சாலே எக்கச்சக்கமா இருக்கும். அவங்களுடைய ஆதரவெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, எங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நான் இங்க சொல்லணுங்கிறதுக்காக எல்லாம் பெருமைக்குரிய விஷயம். அவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதால நான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்க ஒற்றுமையா இருக்காங்க, அழகா இருக்காங்க, உச்சத்தில் இருக்கிறாங்க. அதாவது செல்வத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் இது அமைப்பை உருவாக்கி நிறைய பண்ணீங்கன்னா புதுசாக படம் இருக்கிறவங்களுக்கு ஃபைனான்ஸ் அங்கேருந்தே வந்துடும். ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடுவேன், அதுக்காக சொல்கிறேன். பேரரசு சார், இயக்குனர் சார், எங்களுடைய பாரதி ராஜஸுடைய மகன் மனோஜ் அவர்களுடைய, என்னுடைய நண்பர் மனோஜ், என்னுடைய எல்லாமே பாரதி ராஜ சார். நீங்கள் போய் கேட்கலாம் பாரதி ராஜ சார்கிட்ட. என்ன சென்னையில் நான் இப்போ இன்றைக்கு நிற்கிறது காரணமே அவர் தான். எல்லா விஷயத்துலையும் எனக்கு முன்னாடி வருவார், எனக்கு ஆலோசனை சொல்லுவார், எல்லாமே. அவருடைய மரணத்தில் மனோஜில் உண்மையிலே நான் சாரை பார்த்தேன். நான் தேங்க்ஸ் பண்ண நினைக்கிறேன். இப்படி ஒரு பப்ளிக் மேடையில் தேங்க்ஸ் பண்ணுறேன். ரொம்ப டெடிகேட். கடைசி வரைக்கும் மனோஜோட அந்த பொடி அந்த போகும் வரைக்கும் பாரதி ராஜ சாருக்கு பக்கத்தில் ஒரு அடிமை மாதிரி, ஒரு ஊழியராக, ஒரு வேலைக்காரராக இருந்து கொண்டிருந்தார். நானும் அப்போ கூட தான் இருந்தேன். அப்போ எனக்கே மனோஜ் நிறைய ஹெல்ப் பண்ணிக்காரு, நிறைய ஐடியா தந்திக்காரு. பாரதி சார் என்னுடைய குரு. அப்போ எனக்கு ஒரு பெரிய கவலையில் இருந்தேன், அந்த பொடியை எப்படியாவது தூக்கி போயிடணும் மனோஜில். ரொம்ப இது முடியாது, அந்த கிரவுண்டுக்குள்ளே மூவ் பண்ணி தூக்க முடியாது. ரொம்ப கவலையில என்னால் தூக்க முடியல, பொடி போகுது. மனசெல்லாம் உடைஞ்சு கிட்டத்தட்ட கண்ணீர் வார அளவுக்கு. ஏன்னா மனோஜுக்கும் எனக்கு நடந்த சில சம்பவங்கள் வெளியில் இன்னும் தெரியாது. பாரதி சாருக்கு சிலது தெரியும். அவ்வளவு ஒரு யதார்த்தமான நல்ல உறவு ஒன்று இருக்குது. அப்போ நான் ரொம்ப கவலையில் இருக்கேன். அடே இவரை பொடியை தூக்கலையே, தூக்கணுமேந்து ஆரம்பத்திலேருந்து கடைசியா திரும்பி பார்த்தா என் மகன் தூக்கிட்டு போறான். அழுதுட்டேன் சார், இடத்துல அழுக வந்துட்டு எனக்கு. கடைசியில என் மகன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் எந்த வரைக்கும். நீங்க வீடியோல பாருங்க, அந்த இதுல கடைசி பொடி அந்த இடம் வைக்கும் வரைக்கும் இந்த பையன் தூக்கிட்டு நினைக்கிறார், இவர் பொடியை தூக்கிட்டு போறார். அப்போ கவலையெல்லாம் போச்சு சார். அந்த மன ஆறுதல், அந்த ஒரு சந்தோஷம். உண்மையில நான் பேரரசர் இன்னைக்கு எனக்கு அவர் மீது ஒரு மரியாதை, அன்பு இருக்கு. அந்த மனோஜிட டெத்துல இருந்து இன்னும் பல மடங்கு அந்த அன்பு கூடிச்சு.
எப்படி நின்றாரு பாரதிராஜ சார் என்னால அழுகை கட்டுப்படுத்தி தான் நின்றேன் சொல்லா. எப்படி பார்த்தேன் நான் அவரை இப்படி இருக்கிறாரு என்று சொல்லி. ஸோ மனோஜுக்காக ஒரு சூப்பர் டூப்பரான புத்தகம், கவிதை புத்தகம் சொல்லாமல் சென்றவனே. 6ஆம் மாதம் ஒரு நல்ல ஒரு ஹாலில் ஒரு நல்ல ஒரு ஏற்பாட்டோட எல்லா ஸ்டார்களையும் சினிமா ஸ்டார்களையும் அழைச்சி கவிதை புத்தகம், நீங்கள் யாரும் கவிதை எழுதலாம், நாங்கள் ஒரு டீம் அதை செலக்ட் பண்ணி ஒரு புத்தகமாக அழகாக வெளியிட இருக்கின்றோம். சொல்லாமல் சென்றவனே அதுக்கான அறிவித்தலை கொடுத்துட்டோம். இன்றைக்கு பண்ணிருந்த நான் சார்ட்டையும் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. 6ஆம் மாதம் ஒரு டேட் அதில் நாங்கள் பண்ணுறதுக்கு இருக்கோம். தக்ஷன் இப்படி பேசுவார்னு நான் நினைக்கல. அடுத்தது என்னுடைய அடுத்த படத்தினுடைய புதிய படத்தினுடைய எக்ஸ்பெரிமெண்டினுடைய வில்லன் நண்பர் ரவிமரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த மாலை இந்த இரவு நேரத்தில் இந்த விட்பாவின் அமர்க்கலமான சினிமா தொடக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும், குறிப்பாக பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், வலைத்தள இணையதள நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது என்ன பாலிட்டிஷன் தெரியல. நீங்க பேசும்போது நாங்க உட்காந்துருக்கோம், நாங்க பேசணும். ஒரு நிமிஷத்துல போறாங்க, இது ஒரு மணி நேரம் உட்காந்தீங்க. அவர்தான் போயிருக்காருல்ல. உங்க மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் சொன்னாரு ராஜன் சார். வந்தனே போகணும் பாரு, ஆனா பேசி உட்காந்துருவாருன்னு. சரி, இந்த நண்பர் வந்து எனக்கு உண்மையிலேயே பரிச்சயம் இல்லை. நான் இங்க பல மேடைகள்ல நடிக்காத படங்கள் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன். உண்மையிலே இந்த படத்துக்கு எனக்கு சம்பந்தம் இருக்காது. ஒரே ஒரு விஷயம், நடிகர்கள் யாருமே ஆடியோ ஃபங்க்ஷன் வர்றதில்லை. சம்பளம் வாங்குறாங்க, நடிக்கிறாங்க, போயிடுறாங்க. எந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரமாட்டாங்க, ப்ரொமோஷன் வரமாட்டாங்கன்னு சொல்லும் போது நான் ஒரு ஆள் தான் நடிக்காத படத்துக்கு போயிட்டு இருப்பேன். நடிக்கிற படத்துக்கு கன்ஃபார்மா போயிடுவேன், நடிக்காத படத்துக்கு டைம் இருந்தா கண்டிப்பா போயிடுவேன். அதுவும் இன்னைக்கு நான் வந்து பொய்யே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா, ஈஸ்டர் பெருவிழா. இதில் நான் நைட்டு ஃபுல்லாக சர்ச்சில் இருந்துட்டு பகலில் தூங்கலான்னு தான் பிளான் பண்ணேன். எங்கள் வீட்டில் நிறைய பேர் கெஸ்ட் வந்துட்டாங்க. சாயங்காலமாக தூங்கலான்னு பார்த்தா இவர் மதியமே ஃபோன் பண்ணி பேசினாரு. அவர் பேசுனது எதுவுமே எனக்கு மைண்டில் ஏறல. ஒன்னே ஒன்று இருந்துச்சு, அவர் இலங்கை தமிழருக்கு ஒரு விஷயம். நம்ம தமிழர்களுக்கே நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுவோம், இலங்கை தமிழர்களுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லுங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த விழாவுக்கு நான் வந்தேன். வேட்டைக்காரன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. பழைய வேட்டைக்காரன்ல விஜய் சார் நடிச்ச வேட்டைக்காரன்ல வில்லன் நடிகர் சொல்வார் சலீம் கோஸ் அவர்கள், வேட்டையில எனக்கு சிங்கத்தை பிடிக்கும், துரத்திக்கிட்டே போவோம், உயிருக்கு பயந்துட்டு மானை ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த மானையும் பிடிக்கும். ஆனா இது மானை எப்படா அடிக்கும், அது சாப்பிட்ட எச்சத்தனம் எப்படா சாப்பிடணும், கழுத புலி வெயிட் பண்ண தெரியுமா, அது கழுத புலியை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மொத்தத்துல ஆட்டத்துல உள்ளவங்க தான் எனக்கு பிடிக்கும், ஓரத்துல வேடிக்கை படவங்களுக்கு பிடிக்காது அப்படிம்பாரு. அந்த மாதிரி நீங்க சின்ன ஆட்டம் ஆடுறீங்களோ பெரிய ஆட்டம் ஆடுறீங்களோ, ஒரு சின்ன கூட்டத்துக்கே மாநாடுன்னு பேர் வச்சு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, நீங்க ஆட்டத்துக்கு வந்துட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நான் பாராட்டுறேன். தர்ஷன் சார் வந்து உண்மையில அவர் பேசும்போது வந்து தன்னம்பிக்கைக்கு மிகப்பெரிய புத்தகமே போடலாங்கிற அளவுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை மாங்காய் ஒரு உதாரணம் சொல்லும் போது எனக்கு உண்மையிலே உங்க மேல பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் வந்துச்சு சார். அதே மாதிரி அபூர்வ சோதல் படம் பாத்தீங்கன்னா அதுல குள்ள பூ கமல் சார் வந்து வில்லன் கேட்பாரு, துளியோடு இருக்கிற உன்னா என்னடா பண்ண முடியும், என்ன மிரட்டுற அப்படிம்பாரு. அதுக்கு குள்ள கமல் சார் சொல்றாரு, திருக்குறள் கூட தம்மா துண்டு, அதுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிம்பாரு. அது மாதிரி தம்மா துண்டா தான் ஆரம்பிக்குது இந்த விட்பா. ஆனா இதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு அவருடைய பேச்சுல அவருடைய நம்பிக்கையில எனக்கு தெரிஞ்சது. அவர் ஒரு உணர்ச்சி வசப்படுற ஆளா இருக்கலாம். யாருக்கு உண்மையிலேயே உணர்ச்சி வசப்படுற கேரக்டர் இருக்குன்னா உண்மையா இருக்கவங்களுக்கு தான் வரும். பேரரசா இருக்காரு, பேரரசாருக்கு ஒரு பெரிய நோய் இருக்குன்னாரு, அது உண்மைதான். என்னன்னா அவர் உண்மையா இருப்பாரு, உண்மையை பேச இருப்பாரு. உண்மையை பேச நினைக்கும் போதெல்லாம் பெரிய சலசலப்பு வரும், டென்ஷன் ஆகி கத்தி, நான் பேசும்போது நீங்க பேசுவீங்களா, அமைதியா இருக்க மாட்டீங்களா. சம்டைம் நான் பத்திரிகை பார்த்து ஒரு பேசுற வீடியோ நான் பார்த்தேன், நீங்க போன போங்க கிளம்புங்க அப்படிலாம் சொன்னாரு. எனக்கு ஈஸி மீட்டிங்ல அப்படித்தான் நம்ம காரசாரமா பேசிட்டு இருக்கும்போது அவர் பேசும்போது மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரையும் டென்ஷன் கத்துவார். அது உங்களுக்கு பிடிச்சதால பண்றாங்க சார், சாரி எதையும் மன்னிச்சுடாதனால பண்றாங்க. அந்த மாதிரி
திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் ஆங்கிலத்துல வந்து எவ்வளவு வாசகம், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் மாதிரி எவ்வளவோ வாசகங்கள் இருக்கு. அதுல திங்க் பிக் அப்படின்னு ஒரு வார்த்தை, எண்ணுபவற்றை பெரிதாக எண்ணு அப்படின்னு. நான் ஒரு சின்ன படம் பண்றேங்க. என்கிட்ட நிறைய பேர் டைரக்டர் ஃபோன் பண்ணும்போது, ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது, சார் வணக்கம், இந்த மாசம் ஒரு 10 நாள் டேட் வேணும் அப்படின்னு ஆரம்பிக்க மாட்டாங்க. சார் சின்னதா ஒரு படம் பண்றோம் அப்படின்னா எனக்கு கோவம் வரும். ஏன்னா சின்னதா படம் பண்றேன்னா அவங்க என்ன சின்னதா பட்ஜெட் கேளுங்க அப்படின்னு என்னை அறிவுறுத்துறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லுவேன், நீ அப்படி சொல்லாதீங்க, சின்ன படம் பெரிய படம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு சொன்னார்ல, எத்தனையோ பெரிய படங்கள் மத்தியில் சின்ன படங்கள் நிறைய படம் வந்திருக்கு. குறிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய படங்களே நீங்க பார்க்க முடியாது. நான் ஒரு பத்திரிகை நண்பர்களும் இருக்கீங்க, சின்ன படங்கள் தான் இருப்பேன். அந்த சின்ன படங்கள்ல 3வது கேரக்டர் 2வது கேரக்டர் தான் இருப்பேன். அதிரி புதிரி காமெடி பண்ணி உங்களை எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்கேன். பெரிய படங்கள் மேக்சிமம் என்ன பண்ணுன்னா நிறைய அழைப்பு வரும், நமக்கு பெருசா வந்து அங்க பெரிய ஸ்கோப் இருக்காதுங்கிறதுனால நான் அதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். நிறைய படங்களை, பெரிய பெரிய படங்களை அவாய்ட் பண்ணியிருக்கேன். அது ஏன்னா அட்லீஸ்ட் சின்ன படங்களை நம்ம வந்து என்னது எலிக்கு தலையா இருக்குமே புலிக்கு வாடா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடிக்கிறது இல்லை. அது மாதிரி சின்ன படங்கள் நான் நடிச்ச படம் எல்லாமே ஹிட். நீங்க பார்த்தா மனங்கூத்தி பறவை, தேசிங்க ராஜா, கூர்கா, வேலனந்தா வெள்ளக்காரன், வெயில், மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம், சண்டை, பழனி, சாண்டர்ஸ் எல்லாமே சின்ன படம் தான். நான் நடிச்சது 90% படம் ஹிட். அது காரணம் என்னன்னா நான் சின்ன படங்கள் தான் பெருசா நடிச்சிருக்கேன். நான் பெரிய படங்கள் நம்பி நடிச்ச 2 படம், 2 படத்தில் பெரிய ஸ்கோப் இல்லை, நான் அந்த நடிக்க வேணாம்னு ஒரு முடிவே கூட நான் பண்ணிட்டேன். 2 கிலோமீட்டர் பண்ணிக்கலாம் நீங்க, ஏன்னா அது பெரிய ஸ்கோப் இல்லை. இங்க என்னன்னா இவருக்கு ஒரு சின்ன ஒரு ஷேரிங் என்னன்னா, நீங்க இப்படிதான் வருவீங்க, லைக்காவெல்லாம் உதாரணம் சொல்லுவீங்க, ஷேர் கூட்டம்லாம் வருவாங்க, நீங்க வந்து ஒரு லப்பர் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அது மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னா நீங்க இடத்துல பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு புதிய இயக்குநர்களை ஒரு புதிய டீமை ஃபார்ம் பண்ணி இன்னொரு படம் எடுக்க மாட்டீங்க. உங்களை சுற்றி பெரிய வட்டம் வந்துடும். வந்து தலைவர் நம்ம இப்படியே போகக்கூடாது, அது ஒரு 30 கோடி எடுத்து பிளான் பண்ணுவோம், இவர் ஹீரோவை போடலாம், தெலுங்குல இருந்து ஒரு வில்லன் செமையா பண்றாங்க, தெலுங்கு மாதிரி ஓப்பன் ஆயிடும். மலையாளத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் மாதிரி உலகத்தில் யாருமே நடிக்க முடியாது, அவரை போட்டலாம். ஒரு பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணி ஒரு 30 கோடி படம் எடுத்தோம்னா ஒரு 300 கோடி தெரியலாமன்னு ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, எத்தனை நாளைக்கு தான் பேசி சுத்திட்டு இருக்குது, பையன் வேறு பெரிய பையன் வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு சொல்லி இந்த ஷேர் ஹோல்டர், நீங்க ஷேர் ஹோல்டர் தப்பு செஞ்சாலும் நாங்கள் தண்டிச்சு உடனே வெளியே அனுப்பிடுவோம். இந்த பாலிசியெல்லாம் மறந்து நீங்க அந்த கிணத்துக்குள்ள குதிப்பீங்க. கடைசியில் என்ன பண்ணுவீங்க, ஒரு வருஷம் கழிச்சு கிணத்துல தண்ணியில எல்லாம் யாராவது காப்பாத்துங்க, யாருமே கை கொடுக்க மாட்டாங்க. இன்றைய வரைக்கும் என்னுடைய முதல் படத்துடைய தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரியர்கள் தன்னுடைய பாலிசியிலிருந்து ஒரு நாள் கூட பேக் பண்ணதில்லை. புதிய இயக்குநருக்கு தான் வாய்ப்பு கொடுத்திருக்காரு, தனக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு தான் படம் பண்ணியிருக்காரு. கை மீறி ஒரு நாள் பட்ஜெட்டை போக விடுறதே கிடையாது. திருப்பாச்சி எடுக்கும்போது பேரரசார் அதான் பட்ஜெட்டு, ஜீவாவை அறிமுகப்படுத்தி ஆசை எடுக்கும்போது எனக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இவ்வளவுதான் பண்ணணும். என் பையன் நடிக்கிறாங்க தான் நீ பெருசா பண்ணக்கூடாது, விஜய் சார் நடிக்கிறாங்க தான் உனக்கு பட்ஜெட் நீ பெருசா கூடாது, இவ்வளவுதான் பட்ஜெட் உள்ள வாழ்ந்ததுனாலதான் இன்றும் சௌத்ரி சார் அசைக்க முடியாத ஒரு ப்ரொடியூசர் தெலுங்கு இருக்காரு. ஒரு பாலிசியை ஃபார்ம் பண்ணீங்கன்னா அந்த பாலிசியை ஸ்ட்ராங்கா நின்று பாருங்க சார், உங்களுக்கு தோல்வியே கிடைக்காது சார். நீங்க என்ன பண்றீங்க, ஆஸ்ட்ரேஷன் ஆயிடுறீங்க, வைப்ரண்ட் ஆயிடுறீங்க, சுத்தி உள்ளவங்க கேட்கறதும் உங்களுக்கு வந்து நப்பாசைகள் வளருது, பேராசைகள் வளருது. நீங்க ஒரு பாலிசியை ஃபாலோ போயிட்டே இருங்க. பெரிய சார் வச்சு எடுக்க போறோமா, நல்ல பாலிசி அப்படியே போயிடுங்க. சின்ன சார் வச்சு நல்ல படம் எடுக்க முடியும், அப்படியே போங்க. சின்ன படம் எடுத்து ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி எடுக்கலாமே நீங்க இறக்கிறீங்கல்ல, இதுலதான் சார் பல பிடிச்சி காணப்படாங்க. அது நான் பல பேர் உதாரணம் சொல்லக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது, பல உதாரணங்கள் இருக்கு. சின்னதா எடுத்து வரைக்கும் ஜெயித்தே இருந்தவங்க ஒரு தயாரிப்படம்லாம் மொத்தமா 100 படம் எடுத்து ஜெயிச்சத ஒரு ப்ரொடியூசர் ஒரே படத்துல காலி பண்ணாரு. அப்போ அந்த பேராசை யாருக்கும் வந்துடக்கூடாதுதான் என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய வேண்டுகோள். அது உங்களுக்கும் வந்துடக்கூடாது. உங்களுடைய விட்பா பத்தி ஒரு ஆரம்பிக்கிற வார்த்தை மாதிரி விட்பான விடுப்பான்னு இல்ல, விட்டம்பா கூட வரலாம், படத்தை ரிலீஸ் பண்ண விட்டம்பா கூட வரலாம். ஆனா அந்த சென்டிமெண்ட் எல்லாம் வந்து எனக்கு தெரியல, பேருக்காக படம் ஓடுமா சென்டிமெண்ட்டுக்காக படம் ஓடுமா அப்படி இல்ல. ஒன்னே ஒன்று ஓடுது சார், மக்களுக்கு பிடிச்ச படம் ஓடும். அது காமெடி படமா இருக்கலாம், த்ரில்லர் படமா இருக்கலாம், ஃபேமிலி சென்டிமெண்ட் படமா இருக்கலாம், ஆக்ஷன் படமா இருக்கலாம், என்டர்டைன்மெண்ட் படம் எது வேணா இருக்கலாம் சார். அந்த 2 மணி நேரம் மக்களுக்கு பிடிக்கும். இவ்வளவுதான் சார் சூத்திரம். அதுக்கு நீங்க கதை செலக்ட் பண்ணுங்க, உங்க பங்குதாரர் என்னைக்குமே சிரிக்கணும், நீங்க கண்டிப்பா நடக்கும். விட்பா விட்டு மனவார்ந்த வாழ்த்துக்கள். சும்மா 2 வரியில முடிச்சிடுறேன். அவர் ரசீம் வந்து எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் வந்து அவரோட பதிவுகளை பார்த்து அவர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம், ஏதோ ஒரு முயற்சி தெரியுது அப்படின்னு சொல்லி நானாக ஃபோன் பண்ணி பேசி அவரோட நட்பை ஏற்படுத்திக்கிட்டேன்.
அப்படிதான் எனக்கு பழக்கமானாரு. ஆனால் இந்த வளர்ச்சி இருக்குல்ல, இது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் இந்த வளர்ச்சி. 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஐடியாவெலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். நம்ம பல பேரை சந்திக்கிறோம், பல பேர் பல ஐடியாக்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. அப்படியும் நானும் இதை வந்து ஒரு ரொம்ப கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏதோ சொல்கிறாரு என்னென்னா, இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே சினிமா துறையில் இருக்கிறவங்களால சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த இலங்கையிலேருந்து இங்கே வந்து எப்படி இவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அலட்சியமாக விட்டுட்டேன். ஆனால் 3 மாதம் கழித்து பார்த்தா அவர் சொன்னதை வந்து செயல்படுத்தி காட்டிட்டாரு. எந்த ஒரு அழகான கோலத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி ஒன்று வேணும். அந்த முதல் புள்ளியை வச்சாதான் அடுத்தடுத்த புள்ளிகளை வச்சு அது அழகான கோலமாக ஆக்க முடியும். அந்த முதல் புள்ளியை வந்து ரொம்ப அற்புதமாக வச்சுட்டாரு. இனி வர்ற அவருடைய காலங்கள், அவருடைய சாதனைகள் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இன்னொன்று அவர் சொன்னார், இந்த விட்வாவோட படங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் டைரக்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு. அதுக்கு உதாரணமே எனக்கே ஒரு விஷயம் சொல்லலாம். நான் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ ஏதாவது ஒரு நல்ல ப்ரொடியூசர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கல, எனக்கு அறிமுகப்படுத்தினார், இவரை வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு. அங்கே தான் எனக்கு என்னன்னா, ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சா விடுவாங்களா சொல்லுங்க. ஆனால் அவர் வந்து விட்டு கொடுத்தாரு, நீங்கள் பண்ணுங்க, எனக்கு வந்து இப்போ மாம்பழ திருடி ரிலீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த படம் பண்ணுவேன், அதனால இந்த ப்ரொடியூசர் வச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கரூருக்கு வந்து என்னை கூட்டு போய் அந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல வச்சார். ஸோ அந்த ஒரு நல்ல மனசு இருக்குது. அந்த நல்ல மனசும் உழைப்பு விடாமுயற்சி இது எல்லாமே இருக்குது. முக்கியமாக நம்பிக்கை வந்து 100%. அவர் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை வந்து நம்புவார், செயல்படுத்துவார். அந்த நம்பிக்கை வந்து அவர்கிட்ட இருக்குது. அந்த நம்பிக்கை வந்து அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். சும்மா 2 வரியில் முடிச்சிடுறேன். அவர் ரசீம் வந்து எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் வந்து அவரோட பதிவுகளை பார்த்து அவர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம், ஏதோ ஒரு முயற்சி தெரியுது அப்படின்னு சொல்லி நானாக ஃபோன் பண்ணி பேசி அவரோட நட்பை ஏற்படுத்திக்கிட்டேன். அப்படி தான் எனக்கு பழக்கமானார். ஆனால் இந்த வளர்ச்சி இருக்குல்ல, இது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் இந்த வளர்ச்சி. 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஐடியாவெலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். நம்ம பல பேரை சந்திக்கிறோம், பல பேர் பல ஐடியாக்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. அப்படியும் நானும் இதை வந்து ஒரு ரொம்ப கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏதோ சொல்கிறாரு என்னென்னா, இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே சினிமா துறையில் இருக்கிறவங்களால சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த இலங்கையிலேருந்து இங்கே வந்து எப்படி இவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அலட்சியமாக விட்டுட்டேன். ஆனால் 3 மாதம் கழித்து பார்த்தா அவர் சொன்னதை வந்து செயல்படுத்தி காட்டிட்டாரு. எந்த ஒரு அழகான கோலத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி ஒன்று வேணும். அந்த முதல் புள்ளியை வச்சாதான் அடுத்தடுத்த புள்ளிகளை வச்சு அது அழகான கோலமாக ஆக்க முடியும். அந்த முதல் புள்ளியை வந்து ரொம்ப அற்புதமாக வச்சுட்டாரு. இனி வர்ற அவருடைய காலங்கள், அவருடைய சாதனைகள் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இன்னொன்று அவர் சொன்னார், இந்த விட்வாவோட படங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் டைரக்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு. அதுக்கு உதாரணமே எனக்கே ஒரு விஷயம் சொல்லலாம். நான் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ ஏதாவது ஒரு நல்ல ப்ரொடியூசர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கல, எனக்கு அறிமுகப்படுத்தினார், இவரை வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு. அங்கே தான் எனக்கு என்னன்னா, ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சா விடுவாங்களா சொல்லுங்க. ஆனால் அவர் வந்து விட்டு கொடுத்தாரு, நீங்கள் பண்ணுங்க, எனக்கு வந்து இப்போ மாம்பழ திருடி ரிலீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த படம் பண்ணுவேன், அதனால இந்த ப்ரொடியூசர் வச்சு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கரூருக்கு வந்து என்னை கூட்டு போய் அந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல வச்சார். ஸோ அந்த ஒரு நல்ல மனசு இருக்குது. அந்த நல்ல மனசும் உழைப்பு விடாமுயற்சி இது எல்லாமே இருக்குது. முக்கியமாக நம்பிக்கை வந்து 100%. அவர் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை வந்து நம்புவார், செயல்படுத்துவார். அந்த நம்பிக்கை வந்து அவர்கிட்ட இருக்குது. அந்த நம்பிக்கை வந்து அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். ஜீவா டாக்டர் ஜெயபிரகாஷ் குருஜி, ருத்ரா ஃபவுண்டேஷன் நாம் சோழர்கள் அமைப்பின் சர்வதேச தலைவர் குருஜி அவர்கள் எனக்கு ஒரு 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 நண்பர். அவர்தான் இன்று இந்த எங்களுடைய சினிமா, எங்களுடைய மாபெரும் இசையமைப்பாளர், அவரை இங்கே அழைத்து வந்ததற்கு காரணம்.
ஸோ அவருக்கு குருஜி அவர்களுக்கு நான் இந்த மேடையிலே நன்றியை தெரிவிக்கின்றேன். இன்னொருத்தர் ரஜினி சார் மெடிக்கல் நிறுவனம் ஒன்றின் தலைவர். இந்த மண்ணில் நான் சினிமா துறையில் இந்த நிற்பதற்கு இன்னொரு காரணமும் அவர்தான். அவ்வளவு நிறைய எனக்கு உதவிகள் பண்ணியிருக்கார். அதை சொல்லிக்கொண்டிருக்க டைம் போதான்னு தெரியும், இன்னொரு மேடையில் சொல்லுவோம். அவ்வளோ ஒரு ஜென்டில்மேன். நான் இந்த விட்பாவு கூடாக மிக விரைவில் நான் நினைக்கிறேன் 2026 அவரே ஒரு ப்ரொடியூசராக விரும்புகின்றேன். விட்பா ப்ரொடியூசராக போகுதுன்னா அவர் கோடிக்கணக்கில் போகிறதுன்ற அர்த்தம் இல்லை. நாங்கள் அவரை ப்ரொடியூசராக கொண்டு வருவோம். விட்பாவோட ஃபண்ட் இல்லை, அதுதான் அதில் திட்டம். ஸோ அப்படி எல்லாருமே எங்களோட உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. தமிழ் பொதுச் செயலாளர் யாருமே பேசினா கேட்கறதுக்கு யாருமே பொறுமையோட இப்போ இல்லை. பிரியாணி காத்துட்டு இருக்குது, எல்லாரும் போய் சாப்பிடணும். நீங்கள் எல்லாம் சாப்பிட தான் போகணும் சார், போயிடாதீங்க, அன்பாக இருந்து சாப்பிடுவோம். அடுத்தது என்னுடைய நீண்ட நாள் நண்பர். நான் சென்னைக்கு வந்து சினிமாவில் போராடி 2006 இருந்து வந்துட்டு இருக்கிறேன். வந்து போவேன். இப்போ கடைசியாக 2 வருஷமா இங்கே இருக்கிறோம். என்னுடைய நெருங்கிய நண்பர் இஸ்மாயில் ஒரு 10 படம் பண்ணிருக்காரு. என்னுடைய எந்த ஒரு விழாவுக்கும் விட மாட்டார், ஸ்டேஜுக்கு நிறுத்திடுவார். ஸோ அவரை நான் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். இஸ்மாயில் 2 வார்த்தை ப்ளீஸ். 2 வார்த்தை, 2 இல்லை, பேசுங்க, டக்குன்னு முடிச்சிடும். நன்றி வணக்கம் தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் இவ்வளோ எல்லாருமே பேசிட்டாங்க. அதெல்லாம் மாப்பிள்ளை ரொம்ப பேசிட்டாரு. அதனால நான் ஒரு ஃபேஸ்புக்கில் விஷயம் போடவே படிக்கல சொல்லையோ இவ்வளோ எழுத எப்போ படிக்கிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்கேயும் ரொம்ப எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லிட்டாரு. இல்லை நான் சொல்கிறதுக்கு இல்லை. அதை விட எங்கள் தலைவர் செயலாளர் அவங்கெல்லாம் பேசிட்டாங்க. ராஜன் சார், ராமரன் சார், ரவிமரியா சார் எல்லாருமே இந்த விஷயங்கள் சொல்லிட்டாங்க. நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பொதுவாக படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அது ரொம்ப லேசான விஷயம்தான். அது சரியான இடத்துல சரியான படமாக எடுத்து சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்து தான் மக்கள் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால் அந்த சரியான பாதையை நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கீங்க. இன்னைக்கு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்கிறத விட இதை கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி சேர்த்தாலும் போதாது, சேர்த்ததை வெற்றி பெற செய்யக்கூடிய இதுவும் நம்மளோட கையில் இருக்கணும். அந்த எந்த தேட்டரில் போட்டால் படம் ஓடும், எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்தா படம் ரிட்டர்ன் தருவான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி என்ன வியாபாரம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வியாபாரத்தையும் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்டினியூவாக படம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சாருடைய காலங்கள், அதாவது இப்போ சார் சொன்னாங்க எங்கள் அப்பா அப்படின்னு, பேரரசு சார் சொன்னாங்க எங்கள் அப்பா அப்படின்ட்டு உதயகுமார் சாரை. எனக்கு அப்படி பார்த்தா இவர் நண்பர், அவர் அப்பா தாத்தா கங்கைமன் சார் மாதிரி கேட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துச்சு. சினிமாக்கள் எப்போதும் நல்லா தான் இருக்குது. இப்பவும் இந்த வியாபாரம் அப்படிங்கிற விஷயமும் ரிலீஸுங்கிற விஷயம் தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம ஹைவேல போகக்கூடாது. சின்ன படம் ஒரு சப்வே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் போய் கரெக்டாக பேருக்கு இல்லாமல் போட்ட படத்தை திருப்பி எடுக்கணும்னு பார்த்தா கண்டிப்பாக எடுக்கலாம். நான் எல்லா படங்களும் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன், டைரக்ஷன் பண்ணுறேன்னு சொன்னாலும் அந்த படங்களை திருப்பி எடுக்கிறனால தான் அடுத்தடுத்து போக முடியுது. அதனால் இந்த அமைப்பை தொடங்குறது சினிமாவை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அப்படிங்கிறதுனால அதே ஒரு பெருமையான விஷயம். சார்லாம் சொன்ன மாதிரி நானும் ஒரு பயத்திலே தான் உள்ள வந்து ஐயோ எந்த சங்கத்துக்கு நம்மளும் பார்த்துட்டாங்கன்னா வந்து உதயகுமார் சார் கேட்பாரு, என்னடா நீ ஏதாச்சும் வந்திருக்கேன்னு கேட்டு வரேன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நல்ல ஒரு விஷயம். அதனால ராஜன் சார் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால நல்லபடியாக படம் எடுங்க, நல்லபடியாக பண்ணுங்க. நிச்சயமாக சினிமா உலகத்திலே உயர்ந்த தொழில் என்னது என்கிட்ட கேட்டால் சினிமா மட்டுமே சொல்லுவேன். சினிமா மட்டும்தான் உண்மையிலே. சினிமாவில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு போட்ட சோறை விட சினிமா தான் அதிகமாக சோறு போடுது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சினிமா நல்ல தொழில், சரியாக பண்ணுங்க, சரியாக சேர்க்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தா மக்கள் பார்க்கறதுக்கு தயாராக இருக்காங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சினிமாவில் சார், எங்களுடைய பேரரசு சார், எங்களுடைய மணிபாரத் சார் எல்லாருக்குமே தெரியும், திடீரென்று நெருக்கடி வரும். டெக்னிக்கல் ப்ராப்ளம். நாம் ஒரு விழா வச்சிடும், டெக்னிக்கல் ப்ராப்ளம். அந்த நேரம் அந்த டெக்னீஷியன் நமக்கு பெரிய ஒரு கடவுள் மாதிரி அப்போ அந்த அளவு தெரிவாரு. ஸோ இரவு ஒரு முக்கியமான நாங்கள் போட்ட வீடியோவில் 2 வீடியோ ஃபெயிலியர் ஆகிட்டு, டெக்னிக்கல் ப்ராப்ளம், ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போட்டே ஆகணும். இரவு தூங்க பிளான் பண்ணி நல்லா தூங்கி ஃபங்க்ஷனு போகணுண்டு. அந்த டைமில் ஒரு டெக்னீஷியன் காட்டினா சார் எங்களுக்கு ஒரு அன்பு. விடிய முழிச்சிருந்து 4 டெக்னீஷியனை கொண்டு வந்து டப்பிங்கு ஒருத்தர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி டப்பிங் பேசணும், இங்கே எஃபெக்ட் போடணும், எடிட் பண்ணணும், அங்கே 5.1 சரௌண்டிங் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒரு டெக்னீஷியன் பண்ணி விடிய 5:30 வரைக்கும் உங்களோட இருந்து ஒரு காட்டின ஒரு அன்பு இருக்குது. எதையுமே எதிர்பார்க்கல, எமௌண்ட் கூட வாங்கலை, கொடுத்தன்னு வாங்கல சார், உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் சார் அப்படின்ட்டு மற்ற எமௌண்ட் கொடுத்தோம், அவருக்குரிய அமௌண்ட்டு வாங்கலை.
சுபாஷ் என்ற ஒரு சவுண்ட் இன்ஜினியர், மாம்பழத்திரி படத்தினுடைய சவுண்ட் இன்ஜினியர், தங்கமான ஒரு கேரக்டர். அவரை நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவு கெட்டிக்காரன். சுபாஷுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு உண்டு, அது நீங்க கொடுக்க விரும்புகிறேன். அந்த அன்பளிப்பை சார் கொடுக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். சுபாஷ் கம் ப்ளீஸ். அவர் போடும்போது அது ஞாபகம் வரணும். ஒரு ஷர்ட். ஸோ சுபாஷுக்கு எங்களோட வித்வா மூலமாக நாங்கள் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கோம். நிறைய படங்களுக்கு அவர் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுவார். ஒரு நல்ல சவுண்ட் இன்ஜினியர் உங்களுக்கு தேவைன்னு சொன்னார். ஒரு கண்ணியமான இரவு முழுக்க விடிய முழிச்சிருந்து இது பண்ண முடிப்பு கொண்டா நான் சுபாஷ் இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சுபாஷ். தேங்க்யூ ஸோ மச். பேசுங்க.